தவாக தரப்பில் வந்து அவங்க சிபிஐ என்கொயரி வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சிபிஐ என்கொயரி கேட்கலன்னு சொல்ல முடியாது. அவங்களும் சிபிஐ என்கொயரி தான் கேட்டாங்க. அதனால் அந்த ஒரு இன்ட்ரிம் ஆர்டராக தான் இது போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இன்றைக்கி நீதிமன்றத்தில் 2 பேர் அவர்கள் வந்து அவங்களுடைய பேரில் வந்து பொய்யாக மோசடியாக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு அவங்களுக்காக ஆர்கியூ பண்ணியிருக்கிறதா நீதிமன்றத்தில் தெரிவிச்சிருக்காங்க. நீதிமன்ற பரிபாலனில் பார்க்கும்போது ஃப்ராட் விஷியேட்ஸ் ஆல் சாலும் மேக்ஸ். ஒரு ஃப்ராடலண்ட்டாக மோசடியாக எந்த தீர்ப்பு பெற்றாலும் அந்த மோசடி என்று தெரிய வந்தால் நீதிமன்றம் அந்த தீர்ப்பை ரத்து செய்துவிடும். ஸோ இது ஒரு டாக்டர்னு இருக்குது. 3 லேயராக வந்து இன்றைக்கி வந்து ஜட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. நம்பர் 1, சுப்ரீம் கோர்ட்டே இந்த என்கொயரியை வந்து மானிட்டரிங் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாங்க. நம்பர் 2, 3 நம்பர் 3 மெம்பர்ஸ் கமிட்டியை வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கு அடுத்தது வந்து சிபிஐ என்கொயரின்னு சொல்லியிருக்கிறாங்க. தலைவருடைய ஒரே செய்தி, 41 குடும்பத்தோடு நாங்கள் எங்களுடைய பயணத்தை மிகப்பெரிய தொடருவோம். என்னன்னு சொல்லி கையெழுத்து வாங்கினாங்க. கையெழுத்து போட சொன்னாங்க. சரின்னு போட்டுங்க, விலங்கு திறன் விட்டுறாதீங்க, நானே மனைவி துக்கத்தில் இருக்கிறேன் அப்படின்னா. இல்லை மாதிரி பையனுக்கு வேலை சமாசமாக உங்களுக்கு அமௌண்ட் இதாக இருக்கனால கொஞ்சம் பற்றாக்குறைக்கு நாங்கள் இப்போ கேட்டு போராடுறோம் அப்படின்னு சொன்னாங்க. பையனா உங்களோட பையனுக்கா? என்னோட பையனுக்கு, பெரிய வேலை, அரசு வேலை நிவாரண பகனையும் அதிகமாக தர்றதுக்காக இது ரெண்டுக்காக தான் சொல்லி என்கிட்ட வாங்கினாங்க. அதை பற்றி எனக்கு என்னென்ன விளக்கம் தெரியாதுங்க. அப்படி ஏதாவது பொய் வழக்கு போட்டிருந்தா என்னை எதுக்குமே இருக்காதீங்க, என்னை இதுலேருந்து விடுவி வச்சுட்டுங்க. நான் அன்னாடி காட்சி நியூஸ் பார்த்து தான் இந்த மாதிரி கேஸ் போட்டிருக்கான்றதே தெரியும். டிவிக்கு சைட்லேருந்து ஃபோன் பண்ணி இது மாதிரி அமௌண்ட்டுக்காக போட்டிருக்காருன்னு சொல்கிறாங்க. பையனோட வயசு கூட தப்பாக 13 வயசுன்னு சொல்லி தப்பாக கொடுத்துருக்காங்க. நான் பையனுக்கு 9 வயசு தான் ஆகுது. இவ்வளோ கேவலமாக சிபிஐ கேட்டு தாவேகா சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட அந்த வழக்கில் 2 பேர் மனுதாரர்களும் நாங்கள் அதை செய்யவே இல்லை என்று கோர்ட்டுக்கே வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலம் ஆஜராகி நீதிபதிகள் முன்னாலேயே சொல்லியிருக்காங்க. அப்படி சொல்லும் போது இன்னைக்கு அவசரமாக இந்த தீர்ப்பு ஏன் பிறப்பிக்கப்பட்டது என்று தெரியவில்லை. இது ஒரு இடைக்கால தீர்ப்பு என்கிற முறையில் தான் இதை பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னா பெட்டிஷன் போட்டவங்க யாரும் நாங்கள் போடலன்னு சொன்னதுக்கு பிறகு அதன் மீது முறைகேடாக மனு தாக்கல் செய்யப்பட்டு இந்த தீர்ப்பு பெறப்பட்டிருக்கிறது என்று வந்தால் இந்த தீர்ப்பை ரத்து செய்யப்படுவதற்கான வாய்ப்பு கூட இருக்குது. நூற்றுக்கணக்கான பேர் கும்பமேளாவில் செத்து போனான். அங்கே எதுவும் பாரதிய ஜனதா கட்சி ஒரு குழுவையெல்லாம் விசாரணை குழுவெல்லாம் ஒன்று அனுப்பலை. இங்கே 2வது நாள் ஒரு பெரிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் குழுவை பாரதிய ஜனதா கட்சி அனுப்புது. சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்று திரு அண்ணாமலை அவர்கள் சொல்கிறார். அதையே அந்த எம்பிக்கள் குழு சொல்லுது. அதையே உச்சநீதிமன்றத்தில் மனுவாக மாற்றுறாங்க. இது எல்லாத்தையும் பார்க்கிற போது இதை பயன்படுத்தி எப்படியாவது விஜயை தங்களுடைய அணிக்குள் கொண்டு வர வேண்டும் என்று அவர்கள் முயற்சிக்கிறார்கள். அது வெளிப்படையாக தெரிகிறது என்பதுதான் என்னுடைய கருத்து. இல்லை, சிபிஐ விசாரணைங்கிறது நாங்கள் எப்போவுமே அதை ஏற்கிறது இல்லை. ஏன்னா அது ஒரு இந்த மாநில உரிமைக்கு, மாநில தன்னாட்சிக்கு எதிரானது. அது ஒரு அவமதிப்பாக நான் பார்ப்பேன் எப்போவுமே. இப்போ இத்தனை ஆண்டுகளில் சிபிஐ விசாரித்து நிரூபித்த ஒரு பெரிய இது ஏதாவது ஒரு வழக்கு இதை நியாயத்தை பெற்றுக் கொடுத்துச்சு அப்படி ஏதாவது சொல்லுங்கள் பார்ப்போம். சிபிஐ விசாரணையில் என்ன வந்துடும்? அப்போ இவ்வளவு சிறந்த காவல்படை, எங்கள் காவல்படையை அவமதிக்கிறீங்க நீங்கள். அவங்களுடைய புலன் விசாரணை நல்லா இருக்காது. எங்கள் அண்ணன் செல்வமணி எடுத்து கேப்டன் விஜயகாந்த் நடித்த படம் புலன் விசாரணை வேணால் நல்லாயிருக்கும். யாரெல்லாம் பெட்டிஷன் ஃபைல் பண்ணியிருக்கிறாங்களோ எல்லோரையும் சமாதானப்படுத்தும் விதமாக, அதே நேரத்தில் பேலன்ஸ் ஆஃப் ஜஸ்டிஸ், அந்த நீதி தராசு தட்டு சமமாக இருப்பதற்காக உச்சநீதிமன்றம் முயற்சி எடுத்திருக்கிறாங்க. சிபிஐ விசாரணை செய்யும். இது அனைத்தும் கூட பாராட்டுக்குரியது, வரவேற்புக்குரியது. வணக்கம். இது கேள்வி களம். கரூர் நெரிசல் வழக்கில் பலியான அந்த சம்பவத்தில் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்கிறாங்க. உச்சநீதிமன்றத்தினுடைய ஓய்வு பெற்ற நீதிபதி ஒருவர் தலைமையில் ஒரு குழு இந்த விசாரணையை கண்காணிக்கும். நீதிபதி அருணா ஜெகதீசன் அவர்கள் தலைமையிலான அந்த விசாரணை ஆணையமும் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறது, நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த மோசடியாக யார் வழக்கு போட்டார்களோ, யார் பெயரில் வழக்கு தொடரப்பட்டதோ அவர்கள் அது எங்கள் கையெழுத்து இல்லை, எங்கள்கிட்ட தப்பாக கையெழுத்து வாங்கிட்டு போனாங்க என்று சொன்ன நிலையில் இது மோசடியாக பெறப்பட்ட தீர்ப்புன்னு திரு வில்சன் சொல்லியிருக்கிறார். சிபிஐ விசாரணையை தாவேகா கோராத நிலையில் பல்வேறு வழக்குகளின் அடிப்படையில் இதை கொடுத்துருக்குறாங்க.
இது தாவேகாவுக்கு ஒரு பெரிய ரிலீஃப், ஒரு நிம்மதி அப்படின்னு பார்க்கிறதா, இல்லை அவங்களுக்கு இனிமே தான் அரசியல் ரீதியான நெருக்கடியும் சிக்கலும் தொடங்க போகுதான்னு விவாதிக்க போகிறோம். நம்மோட திராவிடர் கழகத்தினுடைய பிரச்சார செயலாளர் வழக்கறிஞர் திருமிகு அருள்மொழி அவர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய இளைஞரணி தலைவர் டாக்டர் கணேஷ் அவர்கள், பத்திரிகையாளர்கள் திரு ஷியாம் அவர்கள், திரு குபேந்திரன் அவர்கள், தாவேகா விஜய் ஆதரவாளர் திரு கந்தசாமி அவர்கள், எல்லோருக்கும் வணக்கம். இந்த தீர்ப்பை எப்படி பார்க்குறீங்க? இன்னைக்கு நடக்கக்கூடிய நிகழ்வுகள் எதை நோக்கி நகருது அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு அரசியல் சதுரங்கம் மாதிரி இந்த தீர்ப்பை நான் பார்க்குறேன். ஏற்கனவே இந்த வழக்கு போட்டவர்கள் அப்படிங்கிற அந்த பட்டியலில் முக்கியமான 2 பேர் அவங்க விக்டிம்ஸோட ஃபேமிலி அப்படின்னு சொல்லக்கூடியவங்க, பாதிக்கப்பட்டவர்கள், இறந்தவர்களுடைய குடும்பத்தை சேர்ந்த 2 பேர். அந்த 2 பேரை பற்றியும் அவர்கள் தாங்களாக இதை தாக்கல் செய்யவில்லை அப்படிங்கிற ஒரு பிரச்சனை உச்சநீதிமன்றத்தின் முன்னால் இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது பப்ளிக் ஸ்பிரிட்டட் பர்சன் அப்படிங்கிற அடிப்படையில் பொதுநல வழக்கு போல தொடர்ந்த அதில் ஒருத்தர் பிஜேபி இந்த மனுவை கணக்கில் எடுத்துக்கொண்டு இந்த உத்தரவு அவங்க பிறப்பிச்சிருக்காங்க. இந்த உத்தரவு போடும்போது இதை நாங்களாக தாக்கல் செய்யலை, இந்த வழக்கு தாக்கல் செய்தவருக்கும் எங்களுக்கும் தொடர்பு இல்லை அப்படின்னு சொன்ன 2 வழக்குகளும் சேர்க்கப்பட்டு தான் இந்த தீர்ப்பு வந்திருக்கு. ஆனால் நேற்றே ஊடகங்கள்லாம் அந்த பிரச்சனை வந்துருச்சு. இன்றைக்கி அவங்களும் நீதிமன்றத்தின் முன்னால் இதை காணொளியில் சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது ஒரு ஷாக்கிங் இன்ஃபர்மேஷன், சுப்ரீம் கோர்ட் இந்தியாவினுடைய உச்ச நிலைமையில் இருக்கக்கூடியது. அந்த நீதிமன்றத்தில் இவ்வளோ ஒரு முக்கியமான பிரச்சனையில் மனசாட்சியை உலுக்கக்கூடிய வகையில் நடந்திருக்கிற இந்த ஒரு 41 பேர் மரணம் குறித்த வழக்கில் 2 முக்கியமான பாதிக்கப்பட்ட குடும்பத்தவர்கள் அப்படிங்கிற பேரில் பொய் வழக்குகள் தாக்கல் செய்யப்படுது அப்படின்னு சொன்னால் அவங்க காணொளியிலேயே இருக்கும் பொழுது, இல்லை நாங்கள் வழக்கப்படி இந்த தீர்ப்பை சொல்லிடுவோம் அல்லது சொல்லிட்டோம், அதனால் மற்றதை அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு உச்சநீதிமன்றம் சொல்கிறதே கொஞ்சம் இயல்பான நடைமுறைக்கு மாறாக இருக்குது. ஏதோ வழக்கத்துக்கு மாறாக இருக்குது. வழக்கத்துக்கு மாறாக இருக்குது. ஏன்னா இப்படி வரும்போது கண்டிப்பாக நீதிபதிகளே ஒரு அதிர்ச்சிக்கு தானே ஆளாவாங்க. அப்படி இல்லாமல் அப்படி இருந்தால் அதுக்கு என்ன செய்யணும் நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது முதல் தவறு. நம்முடைய சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி மாண்புமிகு செந்தில்குமார் அவர்களுடைய தீர்ப்பு, அந்த தீர்ப்புக்கு மேலே தாவேகா வழக்கு போட்டிருக்கு. அந்த வழக்கில் என்ன சொல்கிறாங்க, எங்களை கேட்கவே இல்லை, நாங்கள் தானே பாதிக்கப்பட்டவங்க, அப்போ எங்களை கேட்காமலே இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லும்போது இந்த தீர்ப்பினை பாதிக்கப்பட்டவங்க, அதாவது சாவினால் பாதிக்கப்பட்டவங்க இல்லை, அவங்களால தான் 41 பேர் குடும்பம் பாதிக்கப்பட்டிருக்கு. நீதிபதி செந்தில்குமார் அவர்கள் தீர்ப்பினால் பாதிக்கப்படுறவங்க தாவேகா அப்படிங்கிறத உங்களோட கருத்து. அந்த தீர்ப்பினால ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் தான் ஃபார்ம் பண்ண சொல்லியிருக்காரே தவிர கண்டிப்பாக அதில் தாவேகா தான் பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லை. இருந்தாலும் அதுதானே அவங்களுடைய வாதம், எங்களுக்கு பாதிக்கக்கூடிய ஒரு தீர்ப்பு எங்களை தரப்பினராக சேர்க்காமல் கொடுக்கப்பட்டிருக்கு. 2வது ஜூரிஸ்டிக்ஷன் இல்லை, இது கரூர் சம்பந்தப்பட்ட வழக்கு, மதுரையில் தான் கேட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது முதல்ல இந்த வழக்கு வெறும் இந்த கரூரில் நடந்த நிகழ்ச்சியை விசாரிக்கிறதுக்கான வழக்காக அவங்க போடலை. வழக்கு போட்டது இப்படி ஒரு கொடூரம் நடந்திருக்கு, ஆகையினால் இனி கூட்டம் நடத்துகிறவர்கள், மாநாடு நடத்துகிறவர்களுக்கு ஒரு ஒழுங்குமுறை விதிகளை வரையறுக்க சொல்லி தமிழ்நாடு அரசுக்கு உத்தரவு போடுங்க அப்படின்னு தான் அந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. சில நேரங்களில் ஒரு நடக்கிற நிகழ்வினுடைய விபரீதத்தை பார்த்து, அதனுடைய வீரியத்தை பார்த்து நீதிபதிகள் தாங்களாக அந்த தீர்ப்பை என்ன வேணுமோ அந்த பரிகாரத்தை கொடுப்பாங்க. அதுக்கு மோல்டிங் த ரிலீஃப் அப்படின்னு பேர். அதை நீதிபதி கொடுத்துருக்காரு. இப்போது இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது எதுக்கு அப்படின்னா, ஏன் அது இப்படி வரணும், பதிவாளருக்கு நோட்டீஸ், சென்னை உயர்நீதிமன்ற பதிவாளருக்கு. எனக்கு என்ன கேள்வி, இப்போ இது ஒரு வழக்கறிஞராக என்ன கேட்டிங்கன்னா, ஓ சரி இது கிரிமினல் கேஸ், அப்போ நீங்கள் மதுரையில் கூட போட்டிருக்கலாமே அப்படின்னா
போட்டிருக்கலாம். ஆனால் இந்த விடுமுறை கால நீதிமன்றத்தில் திருநெல்வேலியிலேருந்து ஒருத்தர் வந்து சென்னையில் வழக்கு போட்டு வைஸ் சான்சலர் அப்பாயின்மெண்ட் வழக்கு இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் 2 நீதிபதிகள் உட்காந்து ஸ்டே கொடுத்தாங்கல்ல, அப்போ இந்த கேள்வியை தானே முதன்மையாக எழுப்பணும். அந்த கேஸ் எப்படி இங்கே வரும்? அப்போ பதிவாளருக்கு நோட்டீஸ் எல்லாம் கொடுக்கலையே. அப்போ எந்த வழக்கு? அந்த வழக்கு விசாரணைக்கே வரல உச்சநீதிமன்றத்தில். இல்லை, அட்மிஷனுக்கு வந்திருக்கு, அதில் இடைக்கால உத்தரவும் கிடையாது. இந்த மாதிரி எப்படி இந்த வழக்கு எடுக்கப்பட்டது? ஒரு பிரைமா ஃபேசி அடிப்படை, அதுவும் வந்து கேட்கப்படலை. இந்த மாதிரியாக எடுத்து அதில் பாதிக்கப்பட்டவர்கள் அப்படிங்கிறவங்க நாங்கள் இல்லைன்ட்டாங்க. பிஜேபிக்காரர் இருக்கார், தாவேக்காரங்க இருக்காங்க, இவங்க தான் சுப்ரீம் கோர்ட் முன்னால். இப்போ தமிழ்நாடு அரசு ஒரு விசாரணை நடத்திக்கிட்டு இருக்கு, தமிழ்நாடு அரசுடைய காவல்துறை. அந்த விசாரணையின் மீது அவங்களுக்கு எந்த குற்றச்சாட்டும் இல்லை. எஸ்ஐடி ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் மேலே தான் குற்றச்சாட்டு. அதை எங்களை கேட்காம எங்களை தரப்பாக சேர்க்காம போட்டாங்கன்றது குற்றச்சாட்டு. அப்போ இயல்பாக உச்சநீதிமன்றம் என்ன செய்யும்னா, இவங்களையும் கேட்டுட்டு அதை முறையான பெஞ்சு விசாரிக்கணும், மதுரை பெஞ்சு விசாரிக்கணும் அப்படின்னு கூட போட்டிருக்கலாம். அதுதானே அவங்க வழக்கு. அதை சிபிஐக்கு மாற்றணும்னு கேட்டது வந்து பிஜேபியோட கோரிக்கை. இப்போ இந்த பாதிக்கப்பட்டவர்கள்னு சொல்கிற 2 பேரையும் அதில் கைவிட்டுட்டு போன ஒருத்தர் போட்டிருக்காரு, அந்த மோசடியை அதையும் நீக்கிட்டா நிற்கிறது ஒரே கேஸ் வந்து பிஜேபி போட்ட கேஸ் தான். அவங்க தான் சிபிஐ வேணும்னு கேட்குறாங்க. அவங்களுக்கு என்ன இதில் பிரச்சனை? தமிழ்நாடு அரசு விசாரணையில் அவங்க என்ன குறை கண்டிருக்காங்க இது வரைக்கும்? இல்லை. ஆக இப்படிப்பட்ட ஒரு மேகமூட்டம் மாதிரியான ஒரு சூழலில் இந்த உத்தரவை இவ்வளவு அவசரமாக போட்டிருக்க தேவையில்லை அப்படின்னு தான் விசாரணையே தொடங்கல. அவங்க வந்து எஸ்ஐடி விசாரிக்க கூடாதுன்னு சொல்றாங்க. ஆமா. ரெண்டாவது அருணா ஜெகதீசன் அவர்கள் நீதிபதியுடைய விசாரணை ஆணையம் செயல்படக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஆமா. மாறாக இன்னொன்னு சொல்றாங்க, காவல்துறை அதிகாரிகள் இந்த வழக்கினுடைய சாராம்சம் இதனுடைய வீரியத்தெல்லாம் உணராம அந்த அதிகாரிகள் பேட்டி கொடுத்து எப்படி நெரிசல் ஏற்பட்டது அப்படின்னு அவங்க சொன்ன விளக்கம் கூட தப்பு, அப்படி சொன்னது சந்தேகத்துக்கு வழிவகுக்குது அப்படின்ற ஒரு இடத்துக்கு நீதிமன்றம் போயிருக்கு. அதாவது இதில் எதையுமே அவங்க வந்து ஒரு 2 தரப்புக்குமான முறையான விசாரணையை செஞ்சுருக்காங்களா அப்படின்னு கேட்டால், ஏன் அரசு வந்து அதிகாரி ஐஏஎஸ் அதிகாரி அமுதா அவர்களையும் அடிஷ்னல் டிஜிபியும் வச்சு எதுக்காக விளக்கம் சொல்கிறாங்க? இவங்க தொடர்ச்சியாக நீதிபதி விசாரணையில் இருக்கும்போதே அடித்து விடுறாங்க, இன்ஸ்டாகிராம்லேயும் அதுலேயும் வதந்திகளை பரப்பிக்கிட்டே இருக்காங்க. அப்போ அந்த வதந்திகளுக்கு பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு அரசுக்கு இருக்குது. அப்போ காவல்துறை அதை சொல்லி தான் ஆகணும். சொல்லலைன்னா இவ்வளோ போய் ஊரை சுற்றி வந்துக்கிட்டு இருக்கு, நீங்கள் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னும் கேட்பாங்க. அதையும் தப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஏன் அவங்க பதில் தாக்கல் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது இடைக்கால உத்தரவு. இடைக்கால உத்தரவுலேயே சிபிஐக்கு மாற்றிட்டா அப்புறம் இறுதி விசாரணைங்கிறது என்ன இருக்குது வழக்கில்? சரி, இறுதி விசாரணை அதை விட முக்கியமான ஒன்று இருக்குது. தமிழ்நாடு கேடர் அதிகாரிகள் விசாரிக்கலாம், அவங்க வந்து தமிழர்களாக இருக்கக்கூடாது. இது இப்படி ஒரு தீர்ப்பை வந்து இனிமேல் அப்போது எல்லா வழக்கு வரும்போதும் இடஒதுக்கீடு சார்ந்த வழக்குகளை உயர்ஜாதி நீதிபதிகள் விசாரிக்கக்கூடாது. வழக்கு போட்டவர் எந்த ஒரு பிரிவை சேர்ந்தவரோ அந்த நீதிபதி விசாரிக்கக்கூடாது அப்படின்னெல்லாம் பேச ஆரம்பித்தா நீதி அமைப்பும் காவல்துறை அமைப்பும் எங்கே போய் நிற்கும்? இதில் வேறு எந்த மாநிலத்தை சேர்ந்தவர்களையாவது இந்த மாதிரி வந்து சொல்ல முடியுமா? இதெல்லாமே கடுமையான கேள்விகளை உள்ளடக்கி இருக்கிற ஒரு தீர்ப்பு. இந்த சூழலே கொஞ்சம் சரியா இல்லை அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து. நடந்த விதம், அவங்க நடந்த சூழல் இது வந்து வழக்கத்துக்கு மாறாக இருக்கு. அவங்க எழுப்பி இருக்கக்கூடிய அம்சங்களும் ஏற்புடையதாக இல்லைன்ற கருத்தை சொல்றீங்க. கணேஷ், உங்க கோணம்? இல்லை, இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பல்வேறு கருத்துக்கள் 2 தரப்பின் மீதும் மாறி மாறி குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டு வருகிறது. அரசின் மீதும் வைக்கப்படுகிறது, தவேகா கட்சியின் மீதும் வைக்கப்படுகிறது. இறுதியில் வந்து 41 உயிர்கள் வந்து பலியாகி இருக்கின்றன. அவர்களுக்கு ஒரு குறைந்தபட்ச நீதி வேணும். அப்போ எந்த இடத்துல நியாயமான விசாரணை கிடைக்கும் என்று பார்க்கும்பொழுது அடுத்த கட்ட மெக்கானிசம்னு பார்த்தீங்கன்னா அது சிபிஐ தான் ஆப்ஷன் இருக்குது. தமிழக அரசினுடைய விசாரணை மீது நம்பிக்கை இல்லை. நீதிமன்ற விசாரணையில் வந்து சொன்ன மாதிரி நீதிமன்றத்தினுடைய விசாரணையும் வழக்கத்திற்கு மாறாக தான் நிறைய விஷயங்கள் வந்து அங்கே கேட்கப்பட்டது. அரசியல் ரீதியாகவும் அரசியல் கட்சியை சேர்ந்தவர்கள் மீதும் தலைமை பண்பு ஒருத்தருக்கு இல்லை என்ற கருத்துக்கள் எல்லாம் ஒரு நீதிபதியே சொன்ன விதம் எல்லாம் கூட பார்த்திங்கன்னா ஒரு புதுவிதமான அணுகுமுறையாக தான் இருக்கிறது.
அப்போ இறுதியில் என்ன, இறந்த 41 பேருக்கு அவர்களுக்கான நீதி, அவர்களுக்கான ஒரு நியாயத்தை பெற்றுத்தர வேண்டும் என்று சொன்னால் அடுத்த இயந்திரம்னு பார்க்கும்போது அது சிபிஐயாக தான் இருக்க முடியுமே தவிர, அந்த வகையில் சிபிஐ விசாரிப்பது சரியாக தான் இருக்கும் என்பதுதான் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பார்வை. இதை தாண்டி உச்சநீதிமன்றத்தில் அந்த 2 பேர் கேட்டிருக்கிறாங்க, போயிருக்காங்கன்னா அதுலேயும் அரசியல் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது, ஐயம் இருக்கிறது. ஆரம்பத்தில் அவங்க ஒத்துக்கிட்டு இருக்கலாம், அதற்கு பிறகு அவர்களை வந்து எல்லாமே யூகத்தின் அடிப்படையில் தான் சொல்கிறேன், நடந்திருக்குமா நடந்திருக்கலாம், இதெல்லாம் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அவங்க திரையில் தோன்றி என்கிட்ட வந்து அரசாங்க வேலை வேணுமா, பெட்டிஷன்ல கையெழுத்து போடுங்கன்னு சொல்லி வாங்கிட்டு போனாங்க, என் பேரில் கேஸ் போடுவாங்கன்னு எனக்கு தெரியாது அப்படி சொல்கிறீங்க. அவர் கையெழுத்து என் கையெழுத்து இல்லைன்னு ஒருத்தர் பேட்டி கொடுக்குறாரு, நாளைக்கு அவர்களே வந்து மாற்றி கூட ஆமாம் நான் தான் கையெழுத்து போட்டேன் எனக்கு நீதி வேணும்னு கேட்கக்கூடாது வாய்ப்பு கூட தான் இருக்கும் என்பது தான் எங்களுடைய ஐயம். இதெல்லாம் அரசியலில் நடக்கக்கூடிய விஷயம். இதெல்லாம் தாண்டி இறந்தவர்களுக்கான நீதி கிடைப்பதற்கு அடுத்த கட்ட நகர்வுனா எங்க போக முடியும்? அரசாங்கத்தின் நீதியை சிபிஐ தான் பெற்றுத்தரும் நம்புறீங்க. அடுத்த கட்டம் அதுதான். அதை தாண்டி தான் நம்ம அடுத்தது போக முடியும். இப்போ மாநில அரசு ஒரு விசாரணை குழுவை அமைக்கிறது, விசாரணை குழு அமைச்சு அந்த விசாரணை செய்ய வேண்டியவர்கள் முன்னாடியே தீர்ப்பு சொல்லிடுறாங்க. விசாரணை ஆரம்பிப்பதற்கு முன்னாடி அந்த அதிகாரிகள் தான். ஒரு அமைச்சர் வந்து கருத்து சொன்னாலோ யார் சொன்னாலோ அது வேறு பார்வையில், அரசியல் பார்வையில் பார்க்கலாம். ஆனால் யார் விசாரணைக்கு நடத்த போகிறார்களோ அந்த அதிகாரிகளே வந்து பேட்டி கொடுத்து தீர்ப்பையே சொல்லிடுறாங்க, இப்படி தான் நடந்தது, இதுதான் நடந்தது, இவங்க மேலே தப்பு இல்லைன்னு சொல்லும்பொழுது அந்த கத்தியால குத்துனாங்க அப்படின்னு ஒரு புரளி வருது, நீங்கள் வந்து இதை வீசுனாங்க அப்படின்னு ஒன்று இருக்குது, அதுக்கடுத்து வந்து கரண்ட்டை திடீர்னு கட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க, திடீர்னு ஆம்புலன்ஸ் வந்தது, இத்தனை ஆம்புலன்ஸ் எப்படி வந்ததுன்றாங்க. இத்தனைக்கும் அரசு தரப்பில் விளக்கம் தரணுமா வேணாமா? விசாரித்து விட்டு இதுதான் உண்மை என்று உண்மை தன்மையை தரணும். விசாரணை பத்திரிகை தாக்கல் பண்றப்பதான் சொல்லுங்க. விசாரணை கமிஷன் அமைச்சிங்க, உங்களுக்கு தான் தீர்ப்பு தெரிஞ்சு போச்சுல்ல, அதிகாரிகளுக்கு தெரிஞ்சு போச்சு, இதனால தான் பண்ணாங்க, இப்படி தான் கத்தியால குத்தல எதுவும் நடக்கலன்றது உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு, ஏன் விசாரணை ஆணையத்தை அமைச்சிங்க? அப்போ அதுக்கு அவர் சொல்றது ஒரு வகையில் சரி, அது நடந்துட்டு இருக்கும் போதே ஏன் அரசு விளக்கம் கொடுக்க வேண்டி வந்ததுன்னா இவ்வளோ வதந்தி பரவுது, அதனால விளக்கம் கொடுக்குறாங்க. அதையும் தடுக்கணும்னா என்ன பண்ணியிருக்கணும்னா இந்த வதந்திகளை போட்ட அத்தனை பேரையும் அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிருக்கணும். இந்த மாதிரி செய்தி வந்திருந்தால் அவங்க செய்தியை போட்ட அடுத்த நிமிஷம் அரெஸ்ட் பண்ணி இருந்தாங்கன்னா அப்ப நல்லா இருந்திருக்கும். அப்ப வந்து பாமக பாராட்டும் நடவடிக்கை எடுத்துக்கலாமே தவிர நீங்க வதந்திகளுக்கெல்லாம் அரசாங்கம் தான் பதில் சொல்லிட்டு இருக்கணும். அவங்களோட வேலைகள் தினம்தோறும் தான் வதந்திகள் வருகிறது. அரசு திட்டத்தை சார்ந்த வதந்திகள் இன்ஸ்டாகிராம்ல வருது, சோஷியல் மீடியால வருது. பதற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு ஒரு வதந்திகள் கிளம்பி வர்ற நேரத்துல பதில் சொல்வது அரசு அதிகாரிகளுடைய கடமை அல்ல. அரசு விசாரணை செய்யுங்க, விசாரணை ஆணையம் அமைச்சது நீங்க தான். அப்ப வதந்தி பரப்புகிற விசாரணை ஆணையம் அப்ப வதந்தி பரப்புகிற பதட்டத்துக்கு யார் பொறுப்பு? எல்லா விஷயத்திலுமே வரும். வதந்தி பரப்புகிற பதட்டத்துக்கு யார் பொறுப்பு? விஷயத்துல வதந்திகள் பரவதான் செய்யுது. அதுல வதந்தியே இல்லங்க. எந்த அதிகாரம் வந்து நேரடியா சொல்லலையே. இங்க இருந்து வந்தது மலையில இருந்து தான் சாராயம் எடுத்துட்டு வந்தாங்க, நாங்க இந்த இடத்துல விஷம் கலந்ததுனாங்க, அதுக்கப்புறம் விஷம் இல்லன்னு சொன்னாங்க, இவங்க தான் காரணம்னு சொன்னாங்க. இன்னும் எல்லா இன்சிடென்ட்லயுமே நடக்கும். கள்ளச்சாராயம் நடந்தால், கள்ளச்சாராய சாவு நடந்தா அரசாங்கத்துக்கு அதுல பொறுப்பு இருக்கு. அது ஃபெயிலியர் தான். அதனால தான் அதுக்கு நஷ்டஈடு கொடுக்கறாங்க. ஏன் அதுக்கு வந்து அதிகாரிகள் சொல்லவில்லை? அத ஓபன் அட்மிஷன் ஆச்சு. அப்ப அரசு மீது கள்ளக்குறிச்சியில அரசு மீது தவறு இருக்கிறது. கண்டிப்பா அரசு ஃபெயிலியர் தான் தவறு இருக்கிறது. நீங்க வந்து காவல்துறை சொல்றீங்க, நாம சொல்றோம் தவிர அரசு அதிகாரிகள் ஒத்துக்கலையே. காவல்துறை ஃபெயிலியர்னால தான் நஷ்டஈடு கொடுக்கறாங்க. குபேந்திரன், சிபிஐ விசாரணை தேவை, அதில் தான் உண்மை வரும்னு கணேஷ் நினைக்கிறாரு. அதுக்கான அவசியம் இல்லை. இருதரப்பையும் நியாயமாக கேட்டு இந்த மோசடி புகார்கள் எல்லாம் உன்னிப்பாக பார்க்காம வழக்கத்துக்கு மாறாக நீதிமன்றம் கொடுத்துருக்கு. பிஜேபியோட கோரிக்கை இன்னைக்கு நிறைவேறி இருக்கு, அதை சந்தேகத்தோடு தான் பார்க்க வேண்டியது இருக்குன்னு அருள்மொழி அவர்கள் சொல்கிறாங்க. இன்றைய கேள்வி களத்தில் சிபிஐ விசாரணை தாவேகாவுக்கு நிம்மதியா நெருக்கடியா அப்படின்னு தான் பிரதானமான தலைப்பை எடுத்துக்க வேண்டியிருக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு நகைச்சுவையோட ஒரு கதையை சொல்கிறேன். நண்பர் பாட்டாளி மக்கள் கட்சி சேர்ந்த நண்பருக்கும் புரியணும், நாட்டு மக்களுக்கும் தெரியணும். அன்றைக்கி காலையில் 6 மணி இருக்கும். எங்களுடைய பங்களாவில் கோழி கூவர் சத்தம் கேட்டு இருக்கணும். ஆனால் திடீர்னு பாரத் மாதா கி ஜேன்னு ஒரு குரல் கேட்குது. எழுந்து பார்க்குறேன், என் வீட்டு எல்லாருமே பாஜக தலைவரெல்லாம் வந்து உட்காந்துருக்காங்கன்னு அதிர்ச்சியோடு பேட்டியில் சொன்னவர் டாக்டர் ராமதாஸ் அவர்கள். உண்மையிலே அன்றைய காலையில் 6 மணிக்கு என் வீட்டில் சுற்றி ஒரே சத்தம் பாரத் மாதா கி ஜேன்னு. அவர் ஒரு நாள் முன்பாக அந்த எம்எல்ஏ அருள் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பார்க்கிறார். சரி, பார்த்து அதிமுகவுடன் கூட்டணி உறுதி என்று சொல்கிறார். மறுநாள் காலையில் தைலாபுரத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி வீட்டில், தலைவர் வீட்டில் பாஜக தலைவர்கள் இருக்கிறாங்க, கூட்டணி மாறுகிறது. இதற்கு என்ன காரணம்?
அதுக்கு என்ன சம்பந்தம்? அதுதான் இப்போ சிபிஐ தான் ஒரு நியாயத்தை கண்டுபிடிக்கும்னு நண்பர் சொல்கிறார்ல, சிபிஐ தான் கண்டுபிடிக்கும்னு. பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய இன்றைய தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் 2004 to 2009 அமைச்சராக இருந்தார், சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தார். அவர் அந்த அமைச்சர் பதவி முடிந்து கிட்டத்தட்ட 17-16 ஆண்டு முடிந்து விட்டது. ஒரே ஒரு மெடிக்கல் காலேஜுக்கு அனுமதி கொடுத்த வழக்கு இன்னும் நிலுவையில் இருக்கிறது சிபிஐயில். என்ன உண்மை கண்டுபிடிச்சிட்டாங்க? அவர் பக்க தரப்பு நியாயமோ உண்மையோ ஏதோ ஒன்று சொல்லணும்ல, அவர் நிரபராதின்னு சொல்லணும், இல்லை சார்ஜ் ஷீட் போடணும். அந்த ஒரு வழக்கை வைத்துக்கொண்டு முடிச்சிடறேன், நீங்கள் பொறுமையாக சொல்லலாம். அந்த வழக்கை வைத்துக்கொண்டு இன்று வரை அதிமுகவுடன் கூட்டணி உறுதி என்று சொன்ன டாக்டர் ராமதாஸுக்கு எதிர்விதமாக அன்புமணி அவர்கள் இங்கே போறார், பாஜகவுக்கு போறார். அவர் பேட்டியில் சொன்னாரா இல்லையா, எனக்கு விருப்பம் இல்லை, என் மகன் எடுத்த முடிவுன்னு. சிபிஐ கேஸை வச்சு அன்புமணியை வளைச்சிட்டாங்கன்றீங்களா? 10 எக்ஸாம்பிள் சொல்ல முடியல. டிடிவி தினகரன் பாஜகவுடன் கூட்டணி என்றால் தற்கொலைக்கு சமம் என்று சொன்னார். அவர் என்ன சொல்றாரு, இன்னைக்கு எங்க இருக்காரு? என்டிஏல இருந்தாரு. 2024 எலெக்ஷனில் மோடி பிரதமராக வர வேண்டும் என்று, 3வது முறை பிரதமராக வர வேண்டும் என்று ஆசைப்பட்டேன் அப்படின்னு சொன்னார். உங்கள் பேட்டிலாம் சொன்னார், தற்கொலைக்கு சமம் சொன்னார். அப்போ ஒரு வழக்கு போடுது சிபிஐ. அந்த வழக்கை வைத்துக்கொண்டு இந்த கட்சிகளை கூட்டணிகளை எப்படி நடத்துகிறது? இன்னும் சொல்கிறேன், 2016 திருப்பூரில் 560 கோடி ரூபாயுடன் ஒரு கண்டெய்னர் லாரி பிடிபடுகிறது. அந்த வழக்கு ஹைகோர்ட் உத்தரவின்படி சிபிஐக்கு அங்கே இருக்குது. அதில் ஏதாவது தீர்ப்பு வந்திருக்கா? யாருக்கு பணம் கண்டுபிடிச்சிட்டாங்களா? யாராவது நம்ம எல்லாம் முடிவுக்கு வந்துட்டோமா? சரி, சாத்தான்குளம் ஜெயராஜ் பெனிக்ஸ் கேஸ், அந்த கேஸ் சிபிஐயில் இருக்குது. தூத்துக்குடி துப்பாக்கி சூடு சிபிஐயில் இருக்குது. ஏதாவது முடிஞ்சிருக்கா? இன்னும் சொல்ல போகிறோம், பாஜக சொல்கிறாங்க நீதி நியாயம் வேணும்னு. மைக்கேல் பட்டியில் லாவண்யன்ற ஒரு பெண் தற்கொலை செய்து கொள்கிறார். அந்த வழக்கை சிபிஐ விசாரணைக்குன்னு சொல்லி பயங்கரமாக பாஜக ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க. நடிகை குஷ்பு அவர்கள் விசாரித்தார். ஹைகோர்ட் உத்தரவின்படி அங்கே போச்சு. அதில் அந்த ஸ்கூல் வார்டனும் பிரின்சிபலும் ஜெயிலுக்கு போய் 6 மாதம் இருந்தாங்க. அந்த வழக்கில் சிபிஐ என்ன தீர்ப்பு கொடுத்தது? ஏதோ இவங்க சொன்ன மாதிரி வந்ததா? அதனால் சிபிஐ தான் நியாயமாக தீர்ப்பு கொடுக்கும் என்றால் அப்போ என்ன முடிவுக்கு வர வேண்டியிருக்கும்? நீங்கள் எந்த வழக்கு எடுத்தாலும் சிபிஐக்கு போனோம்னா, தமிழ்நாட்டில் வக்கீல் சங்கர்லிங்கமுடைய மகன் வழக்கு, சங்கர சுப்பு வழக்கு, அந்த வழக்கு திரும்ப எங்கே சிபிஐலேருந்து யார்கிட்ட வந்தது? திரும்ப ஸ்டேட் எஸ்ஐடி கிட்ட வந்திருக்கு. முடிஞ்சதுதான். ராமஜெயம் வழக்கு, திருச்சி ராமஜெயம் கொலை வழக்கு சிபிஐ போய் திரும்ப ஸ்டேட்டுக்கிட்ட தான் கொடுத்துருக்காங்க. கண்டுபிடிச்சிட்டாங்களா? ஏன் இப்போ நீதி நிலைநாட்டில் எத்தனை வருஷம்? இப்போ சிபிஐ கிட்ட போதெல்லாம் நீதி நிலைநாட்டி விட்டு தான் சிபிஐ ஓய்வு எடுக்கிறதா? நீங்கள் அவங்க கேட்ட ப்ரேயர் சுப்ரீம் கோர்ட் கொடுத்ததெல்லாம் நான் ஒத்துக்கிறேன். ஆனால் 2 ஆஸ்பெக்ட் இருக்குது சார். ஒன்று, சிபிஐ இதை விசாரிக்கணுமா? சிபிஐ விசாரிச்சா அதில் உண்மை வருமா? இல்லை சிபிஐ விசாரிக்கலைன்னா உண்மை வெளிவராமலே போயிடுமா அப்படின்றது அந்த வழக்கு விசாரணை அமைப்பு சார்ந்த ஒரு விஷயம். ஆனால் சிபிஐ கிட்ட ஒரு கேஸ், ஒரு அரசியல் சம்பந்தப்பட்ட ஒரு அரசியல் கட்சி தலைவரோட கேஸ் போச்சுன்னா அது பொலிட்டிக்கலாக என்னவா, எந்த ஒரு பகடைக்காயா அது மாற்றப்படும் அப்படின்னு விவாதிக்கப்படுறது இன்னொரு கோணம். நீங்கள் 2ஐயும் சேர்த்து பேசுகிறீங்க. இல்லை இதுதான் இல்லை அவரும் சொன்னார்ல, சிபிஐக்கு போனால் அடுத்த ஆப்ஷன் நீதி எங்கே கிடைக்குன்னா அடுத்த ஆப்ஷன். ஏன்னா ஸ்டேட் ஹைகோர்ட் சொன்னது சரியில்லை, போலீஸ் என்கொயரி சரியில்லைன்னா அப்படி நம்புறவங்களுக்கு அடுத்த ஆப்ஷன் சொல்கிறாரு. நான் என்ன கேட்குறேன், இந்த ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் திரும்ப இந்த மக்கள்கிட்ட சொல்ல போகிறேன். நீங்கள் 25ஆம் தேதி செப்டம்பர் மாதம் எடப்பாடி பழனிசாமி அதே இடத்துல பிரச்சாரம் பண்ணுறார். அன்றைக்கி இருந்த போலீஸ் செக்யூரிட்டி, இப்போ நீங்கள் இது ரெக்கார்ட் பண்ணிக்கலாம், நாளைக்கு சிபிஐயில் இது கேட்கலாம். 150 பேர் கொடுக்குறாங்க பந்தோபஸ்து. செக்யூரிட்டி ரெக்கார்டு அங்கே இருக்கும். எப்பவுமே ஒரு பெரிய விஐபி போனால் அதை ரெக்கார்ட் பண்ணி ஆகணும். 150 பேர். விஜய்க்கு 3 மடங்கு அதிகம், 450 பேர் போகிறாங்க. சரி, இப்போ போலீஸ் கூடுதலாக இருந்ததுனால என்னாச்சு, வெறும் 20,000 பேர் அன்றைக்கி எங்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு. இங்கே கூடுதலாக கூட 50,000 கூட வச்சுங்க. ஆனால் 27,000 25,000 தான் சொன்னாங்க டிஜிபி ஏடிஜிபி. அப்போது இவ்வளோ போலீஸ் கூடுதலாக இருந்து இவர்கள் குறை சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? போலீஸ் சரியில்லைன்னு சொல்லுவாங்க. கடைசியில் சிபிஐ என்ன சொல்லுவாங்க? அங்கே லோக்கல் ஸ்டேட் கவர்மெண்ட் இது எதிர்த்து இருக்கு. இது ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கான செட்பேக்னு பார்க்குறீங்களா, இல்லை நம்ம கேட்காத சிபிஐயை கொடுத்துட்டாங்களே நமக்கு நியாயம் கிடைச்சிரும்னு நினைக்க போறாரா விஜய்? இல்லை அவருக்கு வேற ஏதாவது வடிவத்தில் அவருக்கு சிக்கல் வருமா? இல்லை, இடைக்கால தாவாக்கு நெருக்கடியாக நிம்மதி இல்லை, இடைக்கால நிம்மதி தாவாக்கு, நீண்ட கால நெருக்கடி அன்புமணி தினகரன் மாதிரி. அதனால திமுகவுக்கு செட்பேக்கே கிடையாது. திமுக ஜாலியாக ஒதுங்கி நின்று வேடிக்கை பார்க்கலாம். ஏன்னா என்ன இருக்கு, இப்போ அன்புமணி மேல புகார் இருக்கு சார். நீங்க தினகரன் மேல அரெஸ்டே பண்ணாங்க, அரெஸ்ட் பண்ணி ஒரு திகார் சிறையிலே வச்சாங்க. இங்க விஜய் மேல எஃப்ஐஆர்லயும் அவர் பேர் இல்லை, போலீஸும் சம்மன் பண்ணி விசாரிக்கல. அவருக்கு என்ன சிக்கல் வந்துட போகுது இதில்? எப்படின்னா
இப்போ இடைக்கால நிம்மதி அவங்களுக்கு வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் எங்களை முடக்க பார்க்கறதுன்னு ஆதரவு பேட்டி கொடுத்தார் டெல்லியில். தாவேக்காவை முடக்குவதற்காகத்தான் இந்த வழக்கை வந்து திமுக கையில் எடுத்துக்கொண்டு. நான் என்ன கேட்குறேன், கத்தியில் குத்துனாங்கன்னு சொன்ன செந்தில் பாலாஜி அவருக்கு இப்போ யார் க்ளீன் சீட்டு கொடுக்க போகிறாங்க? ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுத்தா நம்புவீங்களா? சிபிஐ கொடுக்க போகுது. ஒரு ஆதாரம் காமிச்சாங்களா? 16 நாள் ஆச்சு. கத்தியில் குத்துன ஆதாரம் ஒரு ஆதாரம் காமிக்க முடிஞ்சுதா? 63 ட்ரோன் பறக்குது. ஒவ்வொரு டிவியும் 10-18 யூனிட் போட்டிருக்கு. இதில் கிடைக்காத காட்சி ஆதாரம் எப்படி வந்து சிபிஐ கிடைக்க போகுது? ஸோ புரளி கிளப்பினதுக்கு எந்த ஆதாரம் இல்லை. க்ளீன் சீட்டு திமுக நிம்மதி, நீண்ட கால நிம்மதி திமுகவுக்கு. இப்போ இடைக்கால நெருக்கடி இதெல்லாம் வச்சு பேட்டி கொடுக்கலாம். ஏதாவது திமுக சொல்கிறது செய்கிறதெல்லாம் என்ன எங்களுக்கு தெரியும், தாவேக்காவை முடக்க பார்த்து ஒன்றுமே கிடையாது. இப்போ என்னென்னா, நீங்கள் ஏன் லேட்டாக போனீங்க? அந்த போலீஸ் இந்த இடத்துல இழுத்துன்னு வந்து நிறுத்துதுன்னு பேட்டி கொடுக்குறாரு. அப்போது அந்த இடத்துல ஃபோக்கஸ் லைட் போட்டது, ஸ்பீக்கர் செட் பண்ணுது போலீஸா? நீங்கள் தான் அந்த இடத்துக்கு விரும்பி வந்தீங்க. இந்த இடத்துல பேட்டி கொடுப்பேன், இந்த இடத்துல பேசுவேன்னு. அப்போ நீங்கள் சொல்வதெல்லாம் எங்கே? இப்போ நீங்கள் சிபிஐ விசாரணையே கேட்கல, ஆனால் எங்களுக்கு வெற்றின்னு பேட்டி கொடுக்குற ராதவ். எது வெற்றி? இப்போ என்ன பண்ண போகிறாங்க தெரியுங்களா? நான் சொல்கிறேன், சிம்பிளாக சொல்கிறேன். இந்த வழக்கில் சிபிஐ என்கொயரி பண்ணி 2 ஸ்டேட்மெண்ட் எடுக்கும். இந்த வழக்கில் மதியழகன் ஆல்ரெடி அரெஸ்ட்டு. இன்னும் அரெஸ்ட் பண்ண வேண்டியவர்கள் நிர்மல்குமார், ஆனந்த். இவங்களை கைது பண்ணி கட்சிக்கு நெருக்கடி கொடுப்பதா, இல்லை தமிழ்நாடு போலீஸ் சரியாக செல்லுன்னு திமுக அரசாங்க பக்கம் திருப்பி விடுறதா அப்படின்னு ஒரு பிளே கார்டை தூக்கி சிபிஐ போட்டாங்கன்னு வச்சுங்களேன், பிப்ரவரி மாதம் இவர் என்ன முடிவெடுக்க போகிறார்? எப்படி அன்புமணி முடிவெடுத்தாரோ, எப்படி டிடிவி தினகரன் முடிவெடுத்தாரோ, அப்படி ஒரு முடிவை எடுப்பதற்காகத்தான் விஜய்க்கு இப்படி ஒரு நெருக்கடி வரும். வேற வழி என்ன இருக்கு? நீங்க ஒண்ணு இல்லைங்க, இல்ல சிரிக்கிறதுக்கு சொல்ல, நீங்க சிபிஐ கேஸ் போட்ட அஜித் பவார் என்னாச்சு? பிஜேபி கூட்டணிக்கு போனாரு. கேஸ் போட்ட அடுத்த வாரம் திரும்ப இந்த கூட்டணிக்கு வராரு. கேஸே இல்லை. சாரதா சிட் ஃபண்ட் மோசடி, சுவேந்த அதிகாரி கேஸ் என்னாச்சு? சிபிஐ கேஸ் சார். அவங்களாம் பல ஆயிரம் கோடி ஊழல் பண்ணி பிரச்சனையில மாட்டி அரெஸ்ட் ஆக வேண்டிய பார்க்காதீங்க. கையில கிடைச்சா உங்களை எப்படி வந்து மிரட்டி உருட்டி உங்களுக்கு வழி கொண்டு வருது. இதுதான் சிபிஐ, ஐடி, இடி எல்லாம் சேர்த்து. ஸோ வந்து நீங்க இதுல சிக்க போறீங்களா? அதுதான் என்னோட கேள்வி. அவர் அவ்வளோ அழகாக சொன்னது வந்து வேடிக்கையாக தான் இருக்குது. ஏன்னா அன்புமணி அவருடைய கேஸ் அவரை பொறுத்தவரை, பாமக தலைவர் மருத்துவர் சின்னையாவுடைய வழக்கை பொறுத்தவரை சிபிஐ வந்து அவருடைய அறிக்கையை தாக்கல் செஞ்சுட்டாங்க. வழக்கு நீதிமன்றத்தில் தாமதமாயிட்டு இருக்குது. அது முதல்ல அவர் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா சிபிஐனா அது ஒரு விசாரணை ஆணையம். ரெண்டாவது, எங்க மீது சிபிஐ குற்றவாளி அப்படின்னு சார்ஜ் ஷீட் போட்டாங்க சார். குற்றவாளியின் சார்ஜ் ஷீட் போடல, குற்றவாளியின் சார்ஜ் ஷீட் போடல. நடைமுறை அதுதான் கோர்ட்ல இருக்கு. சிபிஐயோட ஆணையம் வந்து வழக்கு தாக்கல் செய்திருக்கு. முடிக்கிறேன் சொல்றேன். சார்ஜ் ஷீட்ல அவரையும் சேர்த்து தான் குற்றவாளி இல்ல, ப்ரொசீஜரல் மிஸ்டேக், குற்றம் சாட்டப்பட்ட ப்ரொசீஜரல் மிஸ்டேக்னு வந்திருக்கு. அது வந்து ஒரு நீதி என்ன வழக்குன்னு தெரியும், நீதிமன்றத்தில் விசாரணையில் இருக்கு. இந்த வழக்கை போட்டது காங்கிரஸ் கவர்மெண்ட். அதை முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கணும். அதற்கு பிறகு மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பிஜேபி கூட்டணியில் இருந்தார். வழக்கு போட்டு மிரட்டுவது தான் வேலை என்று சொன்னால் நாங்கள் யாருக்கு போயிருக்கணும்? நாங்கள் ஏன் பிஜேபி கிட்ட போனோம்? காங்கிரஸ் கூட்டணியில் இருந்தோம். இவங்க பாட்டு இஷ்டத்துக்கு இவங்க கற்பனை கதைகள். ஏன்னா இவங்களுக்கு பிஜேபியை விட்டால் வேறு எதுவும் தெரியாது. தமிழ்நாட்டில் பிஜேபியை பூச்சாண்டியாக காமிச்சு இவர்கள் அரசியல் செய்ய வேண்டிய அவசிய சூழ்நிலை இருப்பதனால எல்லா பழியும் தூக்கி பிஜேபி மேலே போட்டு விட்டு வக்காலத்து வாங்குற வேலையை பார்த்துட்டு இருக்கிறாங்க. அடுத்து சொல்றாங்க, 570 கோடி கண்டெய்னரில் பிடிபட்டதில் அது ஒன்றுமே இல்லைன்னு க்ளோஷர் ரிப்போர்ட் போட்டாங்க. ஊரே பார்க்க நடந்த ஒரு பிரம்மாண்டமான கலவரம், பெரிய கலவரம் ஹைகோர்ட்டில் நடந்தது. அதை சிபிஐ தான் விசாரிக்கணும்னாங்க. அதில் கடைசியாக அவங்க சொன்னது 2 எஸ்ஐ தான் தப்புன்னாங்கன்னு சொன்னாங்க. அதில் என்ன வந்துட்டுது? அதில் நான் கேட்குற விஷயம் அதுதான் சொல்கிறேன். ஆரம்பத்திலே சொன்னேன் இல்லைங்களா, எங்களுக்கு இது மேல் நம்பிக்கை இல்லை. சரி, அடுத்து எங்கே போகலாம்? வேற ஒரு வழி சொல்லுங்க. சிபிஐ வேண்டாம், ஸ்டேட் போலீஸ் விசாரிக்க கூடாதுன்னா இருக்கிற ஒரே மாநில அரசு. அடுத்து என்ன இருக்கு நீங்க சொல்லுங்க. ஓகே, இவ்வளவு சொல்றாரு, சொல்லட்டும். அதுதான் ப்ரொசீஜர் வழி நாங்க சொல்றோம். ஒரு மத்திய அரசாங்கம் நேரடியாக வந்து விசாரணை பண்ணிட முடியாது, அவங்க தனி ஆணையத்தை. அதனாலதான் இந்த வாட்டி நீதிமன்றம் மேற்பார்வைக்கு 3 பேரை நியமிச்சிருக்காங்க. இவங்க இந்த மாதிரிலாம் குற்றச்சாட்டு செய்வாங்கன்றதுக்காக தான் 3 பேரை நியமிச்சிருக்காங்க. இது ஒரு நல்ல முடிவு தானே. உங்களுக்கு மடியில கனம் இல்லைன்னா ஏன் பதறீங்க? நாங்க விசாரணை எதிர்கொள்றோம் சொல்லுங்க. நீங்க ஜாலியா இருப்பீங்கன்னு சொல்றீங்களே, நாங்க விசாரணை எதிர்கொள்ளணும்னு சொல்லுங்க. அரசு நியூசன்ஸ் வேல்யூ இருக்கும்ல, இல்ல வந்து என்னென்ன பண்ணுவானுங்க, இது என்னென்னலாம் இதுல ஜிமிக் பண்ணுவாங்கன்றது ஒண்ணு இருக்குல்ல. இது வந்து திமுகவுக்கு ஒண்ணுமே இல்ல, திமுக ஜாலியா இருக்கும், நாங்க எதிர்கொள்றோம்னு சொல்லுங்க. ஏன் அதுக்கு தயங்குறீங்க? 2 பேர் வந்து பின் வாங்கிட்டாங்க, இந்த ஜட்ஜ்மெண்ட்டை பின் வாங்கணும்னு ஏன் வந்து பதறீங்க? அந்த முக்கியமானவர் யாருடைய சூப்பர்விஷன்ல நடக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்களோ, ஓய்வு பெற்ற நீதிபதி குஜராத், ஆமா ரஸ்தோகி, குஜராத்ல இருந்து வந்தவர்.
அவர் உச்சநீதிமன்ற நீதிபதியாக இருக்கும்போது ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பு வழங்கினார். என்னென்னா அந்த பில்கிஸ் பானு கேஸ் இருக்கே குஜராத்தில், அதில் இந்த 11 பேர் இந்தியாவினுடைய மிக கொடூரமான வழக்குகளில் ஒன்று. ஒரு குடும்பத்தில் 10 பேரை கொலை பண்ணி அந்த கர்ப்பிணி பெண்ணை வந்து அவ்வளவு பேர் வன்புணர்வு செய்து அவங்க அம்மாவெல்லாம் வெட்டி கொன்று ஒரு சின்ன பெண் குழந்தையை தூக்கி தரையில் அடித்து கொன்ன ரொம்ப நல்லவங்க. அதனால் ஜெயிலில் இருக்கும்போது நன்னடத்தையில் எங்களை விடுதலை பண்ணணும், ஜெயிலில் இந்த குற்றத்தை செய்கிறதுக்கு எங்களுக்கு வாய்ப்பில்லை இல்லையா, நாங்கள் நல்லவங்க அப்படின்னு ஒருத்தர் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போடுறாரு. உங்கள் மாநில சட்டப்படி தான் ரெமிஷனுக்கு வாய்ப்பு இருக்கே, நன்னடத்தையில் நீங்கள் தண்டனையை குறைக்கலாமே. அதன்படி இந்த ஒருத்தர் கேஸை ராதேஷ்யாம்னு அந்த மனுதாரர் இந்த கேஸை பரிசீலனை பண்ணுங்க, விடுதலை பண்ணுங்க அப்படின்னு உத்தரவு வழங்கிய நீதிபதி. அப்போது இவ்வளவு கொடூரமான வழக்கில் இப்படி ஒரு தீர்ப்பு வழங்கிட்டீங்களேன்னா வழக்கு கொடூரங்கிறதுக்காக தண்டனையை குறைக்கக்கூடாதா, அதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு தீர்ப்பு சொன்னார். இப்போ அவர் கண்ட்ரோலில் ஒரு சிபிஐ விசாரிக்குதுன்னா சிபிஐ தன்னிச்சையாக விசாரிக்க முடியுமா? இல்லை, நான் சொல்கிறது இந்த வழக்கை பயன்படுத்தி இவர் கொடுத்த தீர்ப்பை பயன்படுத்தி குஜராத் அரசு அந்த குற்றத்தில் ஈடுபட்ட 11 பேரையும் விடுதலை செஞ்சாங்க. அப்புறம் மீண்டும் அது உச்ச நீதிமன்றத்துக்கு போய் மற்ற நீதிபதிகள் அதிர்ச்சி அடைஞ்சு இது வந்து சுப்ரீம் கோர்ட்லேயே ஃப்ராட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த தீர்ப்பை ரத்து பண்ணி அந்த 11 பேரை திருப்பி உள்ளே போட்டாங்க. இப்படிப்பட்டவர்கள் தலைமையில் நடக்கும்போது அது எப்படியெல்லாம் நடக்கும் அப்படின்னும் நம்ம புரிஞ்சுக்கலாம். கேள்விக்களம் தொடர்கிறது. இந்த சிபிஐ விசாரணை தொடர்பாக இரு மாறுபட்ட கருத்துக்களை விவாதத்தில் முன்வைத்திருக்கிறாங்க. விஜய் ஆதரவாளர் கந்தசாமி என்ன சொல்கிறாருன்னு கேட்கலாம். திரு கந்தசாமி, இங்கே கோணம் சார், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எதுக்காக தாவேகா வந்து எஸ்ஐடி அதுவும் ரிட்டையர்டு ஒரு நீதிபதி தலைமையில் கேட்கும் அப்படிங்கும்போது ப்ராக்டிக்கலாக நம்ம பார்ப்போம். அன்றைக்கி இன்சிடெண்ட் நடந்தது. இன்சிடெண்ட் நடந்த சமயத்திலேருந்து நான் ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன். நம்மளுடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் நன்றாக பிள்ளையையும் கிள்ளி தொட்டிலையும் ஆட்டினார். ஏன்னா அன்னைக்கு முதல்வர் கரெக்டாக அந்த டயத்துக்கு வந்து எல்லா முதலுதவியும் செஞ்சு அரசாங்க கட்டமைப்பெல்லாம் வேகப்படுத்தினார், எல்லாமே செய்தார். அதே நேரத்தில் செய்தியாளர்கள் கேட்கும்போது ஒரு நபர் கமிட்டி அமைச்சிருக்கோம், கமிட்டி ஒரு ரிசல்ட் கொடுக்கும், அந்த ரிசல்ட்டை வச்சு பேஸ் பண்ணி நம்ம நடவடிக்கை எடுப்போம், இது சொல்லியாச்சு. இது சொன்ன அடுத்த நிமிஷத்துலேருந்து தாவேக்காலிருந்து எந்த ஒரு பதிலோ பேட்டியோ இல்லை எந்த ஒரு புரளியோ தாவேக்காவின் அபிஷியலாக யாருமே இன்னைக்கு வர பேசலை. சமூக வலைதளங்களில் ஏகப்பட்ட விமர்சனங்கள் இருந்தது. அது தாவேக்காவை நோக்கி தான் அதிகமாக இருந்தது. ஏன்னா தாவேக்காவை நோக்கி அமைச்சர்கள், அதிகாரிகள், ஐடி விங்கு, டிஎம்கே பத்திரிகையாளர்கள், சமூக செயற்பாட்டாளர்கள், டிஎம்கே யூடியூபர்ஸு ஏகப்பட்ட நரேட்டிவ் செட் பண்ணாங்க. ஆனால் அதே நேரத்தில் அங்கே எந்த கைதும் கிடையாது. நக்கீரன் கோபால் போன்ற மூத்த பத்திரிகையாளர்கள் கூட தவறான வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணாங்க விஜய் நோக்கி. அப்போல்லாம் ஒரு கைதும் கிடையாது. ஆனால் டிவிகேக்கு சப்போர்ட்டாக பேசினாவோ இல்லை அரசாங்கத்தை கேள்வி கேட்டாலே இதெல்லாம் நடந்திருக்காமே, இதெல்லாம் சொல்கிறாங்களாமே, சமூக வலைதளங்களில் இதெல்லாம் சொல்கிறாங்களே அப்படின்னு கேட்டாலே கைது, வழக்கு. அப்போது இந்த வழக்கு எப்படி கரெக்டாக நடக்கும்? ஒரு நபர் கமிட்டி அங்கே விசாரிச்சுக்கும் போதே மூத்த இங்கே அரசு அதிகாரிகள்லேருந்து எல்லாருமே பேட்டி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க அதோட ரிசல்ட்டே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. நண்பர் ஒருத்தர் சொன்னார், பாமக, அவர் சொன்ன மாதிரி ரிசல்ட்டே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் ஒரு சைடு டிவிக்கே எந்த பேட்டியும் கிடையாது, எதையும் சொல்லவில்லை. இன்னைக்கு வர வழக்காடு மன்றத்தில், மதுரையில் நீதிமன்றத்தில் பேசினா இப்போ உச்ச நீதிமன்றத்தில் பேசியிருக்கோம். ஆனால் பெயர் மட்டும் வதந்தி பரப்புகிறார்கள். அதுக்காக நாங்கள் பதில் சொல்கிறோன்னு. நீங்கள் அப்படி பதில் சொல்ல வேண்டியதாக இருந்தால் கண்டிப்பாக சொல்லியே தீரன்னா நீங்கள் கமிட்டியில் போய் சொல்லியிருக்கணும். அதே மாதிரி தான் எஸ்ஐடி நாங்கள் வந்து தமிழகத்தில் உள்ள ஒரு அதிகாரி தலைமையில் இருக்கிறது. வதந்தி பரப்புனவங்க கத்தியால குத்துனாங்கன்னு சொல்றவங்களோ, நடவடிக்கை அப்படின்னு சொல்றவர் மேல அதே நடவடிக்கை எடுத்தீங்களா? இல்லை தாவேக்காவினரோ தாவேக்கால உள்ள அபிஷியலா? ஏன்னா அன்னையில இருந்து ஒரு நரேட்டிவ் செட் பண்ணாங்க. 27ஆம் தேதி நைட் ஆச்சு, இன்சிடென்ட் நடந்துச்சு, விஜய் ஓடி போயிட்டாரு, அவங்களுடைய செகண்ட் லெவல் லீடர்ஸ் எல்லாம் ஓடி போயிட்டாங்க, ஓடி போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்க. இதே தானே சொல்லிக்கிட்டீங்க. இன்னைக்கு வர அவங்க யாரு எந்த இடத்துல பேசினாங்க? இல்ல விஜய் சென்னை திரும்பிட்டாரு,
அந்த கட்சியில் இருக்கிற எந்த நிர்வாகியும் எல்லாரும் கரூர்ல தான் இருந்தாங்க. நீங்க மொபைல் சிக்னலை வச்சு நீங்க அதை வந்து இன்வெஸ்டிகேட்டே பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க. கவலை வேற கரூர்ல தான் இருந்தாங்க. அந்த கரூர் நகர அங்க போலீஸ்காரங்களோட இன்ஸ்ட்ரக்ஷன் படி தான் அதெல்லாம் நடந்திருக்கு. அவங்களா உள்ள விடல. விஜய் வர வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. இரண்டாம் கட்ட இன்னைக்கு ரொம்ப முக்கியமான விஷயத்தை ஆதவ அர்ஜுனா அவர்கள் சொன்னார்கள். நாங்க 5 மாவட்டத்துல வந்து இதெல்லாம் ஒரு நிமிஷம் இல்ல, நேபாளத்தில் நடந்ததை போல வந்து யாரும் தெருவிலேயே நடக்க முடியாதபடி கலவரம் நடக்கும், தயாரா இருங்க, சிக்னல் வந்துருச்சு அப்படின்னு ட்வீட் போட்டது யாரு, அறிக்கை விட்டது யாரு? தாவேகா இல்லையா? ஆதவ அர்ஜுனா இல்லையா? அவங்களுக்கு இந்த கட்சிக்கு சம்பந்தம் இல்லையா? வெளியில வர முடியாது, மூஞ்ச காட்ட முடியாது, அறிக்கை விட முடியாது, குடும்பத்தை போய் பார்க்க முடியாது, கலவரம் பண்ணுவோம்னு அறிக்கை விட முடியுமா? நீங்க வந்து வார்த்தையை அப்படியே மாத்தி பேசுறீங்க. அவர் என்ன சொன்னார்னா, அவர் வந்து போட்டு அடுத்த 15 நிமிஷத்துல டெலீட் பண்ணிட்டேன்னு இன்னைக்கு உச்சநீதிமன்றத்தில் தெரியப்படுத்திருக்காரு. அதே நேரத்தில் நீங்க வந்து அந்த வார்த்தையெல்லாம் நீங்க அப்படியே வார்த்தையை வேற வேற விதமா பயன்படுத்துறீங்க. அவர் என்ன சொன்னாரோ அதே மாதிரி சொன்னீங்க, அது இயல்பா இருந்தது. பட் அதுக்குமே நாங்க சப்போர்ட் பண்ணல. அதே நேரத்தில் இந்த நீங்க கத்திய குத்துனாங்க எல்லாமே வந்து பொது தளத்துல எல்லாரும் சொன்னது இருக்கு. ஏன் பாதிக்கப்பட்டவர்கள் அப்படின்னு கூறக்கூடியவர்கள் சொன்னதும் இருக்கு. அதுக்கு நீங்க ஒரு சைடாவே நடவடிக்கை எடுத்தா இப்படி 25க்கு மேற்பட்டவங்களுக்கு வழக்கு போட்டீங்க. ஒரு வழக்காச்சு புரளி கிளப்புனாங்க விஜய்க்கு எதிராக, தாவேக்கு எதிராக புரளி கிளப்பாங்கன்னு யாராச்சும் ஒருத்தரை கைது பண்ணீங்களா? ஒருத்தர் மீறி வழக்கு போட்டீங்களா? வெட்டி போடணும்னு ஒருத்தர் வந்து சொல்றாரு, அவரை நீங்க பாதுகாக்கிறீங்க, அவர் மேல வழக்கு இல்லை. அப்போ ஒன் சைடா இந்த அரசு நடக்கு இல்லையா? அப்போ இந்த அரசு நடத்தும் இந்த இதோட இன்வெஸ்டிகேஷன் மட்டும் எவ்வளவு ஃபேரா இருக்கும்? ஃபேரா இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதனால்தான் நாங்கள் உச்சநீதிமன்றத்தில் வந்து ரிட்டையர்டான ஒரு ஜட்ஜு தலைமையில் ஒரு SIT போடணும்னு கேட்டோம். அது இன்னைக்கு கிடைச்சிருக்கு. அதன் மூலமா இந்த வழக்குல எங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும்னு நாங்கள் நம்புறோம். அது மட்டும் இல்லை, இந்த 10-15 நாள்ல டிவிக்கு மிகவும் அமைதியா, எங்க தலைவர் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் அமைதியா இருங்க, யார் என்ன சொன்னாலும் எதிர்த்து பேசாதீங்க, கொஞ்ச நாள் பழியை நம்ம தாங்கிக்கிட்டு இருந்தாலும் பரவாயில்ல, கண்டிப்பா தீர்வு கிடைக்கும்னு சொன்னதன் விளைவு இவ்வளவு நாள் அமைதியா இருந்தோம். அமைதியா இருந்த உடனே கூட்டணியை எங்க வச்சு பேசுறீங்க, கொடியை எங்க வச்சு பேசுறீங்க, அவதூறு எங்கள் மேல போடுறீங்க, எல்லாத்தையும் சுத்தி உள்ள நீங்களே செட் பண்ணிக்கிட்டீங்களே தவிர தாவேகால இருந்து யாராச்சும் எப்போவாச்சு எதுலையாச்சு சொன்னாங்களா, அபிஷியலா பேட்டி கொடுத்தாங்களா? எதுவுமே இல்ல. கொடியை கொண்டு வந்துட்டாங்க பாருங்க, தொண்டர்கள்லாம் வந்துட்டாங்க பாருங்க, கூட்டணி அமைஞ்சிருச்சு, பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு. அதுதான் சார். திமுகவா திரு எடப்பாடி பழனிசாமியா? அது நான் திமுகவா எடப்பாடி பழனிசாமியா கேள்விக்கே போல. இந்த அசிங்கமான அரசியல் நாங்க பண்ணவே இல்லைன்னு சொல்றோம். நாங்க நேர்மையான அரசியல் பண்ண வந்திருக்கோம். அந்த அரசியல் எங்க தொண்டர்கள் நீங்க இன்னைக்கு அதிமுகவை குறை சொல்றீங்க, இல்ல யாரையாச்சும் குறை சொல்லுங்க. ஆனா தாவேகா இந்த இடத்தில் என்ன பண்ணுச்சு? அது மட்டும் இல்ல, இன்னைக்கு வந்து இந்த 2 பேர் வந்து வழக்கு நாங்களே போடல, கையெழுத்தை மாத்தி போட்டாங்க, அதெல்லாம் தெளிவா சூப்பரா சொன்னீங்க. அதே நேரத்தில் 3வது ஒருத்தரை போய் திமுகவின் ஒன்றிய செயலாளர் மிரட்டி இருக்காருன்னு அவரே வீடியோ போட்டிருக்காரு. அதையும் சேர்த்து சொல்லுங்கள். அவர் ரொம்ப தெளிவா சொன்னாரு, 20 லட்சம் ரூபாய் காசு தரேன், வேலை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி மிரட்டினாங்க. இதை வந்து நான் போடலன்னு இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்தில் திமுக சார்பா சொல்றாங்க, தமிழக அரசு சார்பா சொல்றாங்க, நான் தான் போட்டேன் அப்படின்னு வீடியோ போட்டிருக்காரு. வீடியோ வெளிவந்திருக்கு. இதே வார்த்தையை தான் இன்னைக்கு நான் போடவில்லை அப்படின்னு சொன்னேன் ஒருத்தர், அதாவது தன் மனைவியை பறி கொடுத்தவர் சொன்னாரு, 20 லட்சம் ரூபாய் இல்ல வேலை வாங்கி தருவேன்னு. அப்ப அங்க போய் மிரட்டினது இதே திமுக ஆட்களாக தான் இருக்கும். இதையும் நல்ல தீவிரமாக இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும். ஓகே, இதை வச்சு தாவேகாவை மிரட்டி கூட்டணிக்கு கொண்டு வந்துருவாங்க அப்படின்னு ஒரு பேச்சு இருக்கு. அது சார்ந்த சூர்யா குறுக்கிடுறார். ஒரு நிமிஷம் சூர்யாவோட கோணத்தை கேட்டுடலாம். திரு சூர்யா. இல்லை, அடிப்படையில் அந்த 3 பேர் இன்னைக்கு கேஸ் வந்து 5 தரப்பை வந்து விசாரிச்சிருக்காங்க. ஒன்று வந்து தாவேகாவோட தரப்பு, பாதிக்கப்பட்ட தரப்புலேருந்து 3 பேர், கடைசியாக GS மணின்னு ஒரு பாஜகவினுடைய பிரமுகர். மொத்தம் 5 பேரை தான், அந்த 5 பேருடைய வழக்கு தான் இன்னைக்கு நீதிமன்றத்துக்கு வந்திருக்கு. இந்த 5 பேரில் GS மணியினுடைய வழக்கு வந்து அடிப்படையில் முகாந்திரம் இல்லை அல்லது அதனுடைய டெக்னிக்கல் ஃபால்ட்டை சொல்லி கோட் பண்ணப்படுது. மிச்ச 3 பேரில் பிரபாகரன்கிற ஒருத்தர், செல்வராஜுங்கிற ஒருத்தர், பன்னீர்செல்வம் பிச்சமுத்து அப்படிங்கிற ஒருத்தர். அதில் பன்னீர்செல்வம் பிச்சமுத்து அப்படிங்கிறவரும் செல்வராஜுங்கிறவரும் தான் அந்த ஜென்யூனிட்டி ஆஃப் கேஸை வந்து கொஸ்டின் பண்ணி இன்னைக்கு காலையில் சுப்ரீம் கோர்ட்டில் லைவ்ல வந்து அப்பியர் ஆகிறாங்க 2 பேரும். ஒருத்தர் வந்து என்னுடைய
அவங்களுடைய ஒய்ஃப், அதாவது அந்த குழந்தைய விட்டுட்டு போயிட்டாரு, கணவனார் கைவிடப்பட்ட சான்றிதழ் வாங்கி நான் வச்சிருக்கேன், இதுவரைக்கும் அவர் எந்த இன்ப துக்கத்திலையும் பங்கெடுக்காதவர் வந்து இப்போ ஈல்டாகி யாருக்கோ ஈல்டாகி எனக்கு எதிராக இந்த வழக்கை போட்டிருக்காரு, இதுக்கு எங்களுக்கு எந்த தொடர்பும் இல்லை அப்படின்னுட்டு அந்த இறந்த குழந்தையினுடைய அம்மா வந்து ஒரு லைவ் போய் சுப்ரீம் கோர்ட்டில் நேரடியாக ஆஜராகி சொல்லியிருக்காங்க. இன்னொருத்தர் வந்து எனக்கு வேலை வாங்கி கொடுப்பதாக அதிமுகவினுடைய ஒன்றிய செயலாளர் வந்து வாங்கி கையெழுத்து வாங்கி அதன் பேரில் ஒரு பெட்டிஷன் போட்டிருக்காரு. அந்த பெட்டிஷன் போட்டதே எனக்கு தெரியாது அப்படிங்கிறத சுப்ரீம் கோர்ட்லேயே லைவ்ல வெளிப்படையாக ஓப்பன் கோர்ட்டில் போய் பேசியிருக்கிறார். இது 2 டாக்குமெண்ட்டும் நீதிமன்றத்தில் கொடுக்கப்பட்டது. இது பொதுவெளியில் ரோட்ல நின்றுட்டு வீடியோ போட்டு 4 பேரை கூப்பிட்டு வச்சு சொல்லப்பட்டது கிடையாது. ஒரு ஓப்பன் கோர்ட்டில் வெளிப்படையாக 2 பேர் இந்த பெட்டிஷனுக்கு எங்களுக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவர் சொல்லக்கூடிய அந்த 3வது நபர் அவரை கோர்ட்டில் வந்து திமுகவோ கவர்மெண்ட்டோ வந்து அவரையும் இன்க்ளூட் பண்ணி இது ஃபேக் பெட்டிஷன் சொல்லலை. அது கவர்மெண்ட் சொன்னது 2 பேரை தான். அந்த 2 பேர் அங்கே அப்பியர் ஆனாங்க. என்ன மிரட்டினாங்கன்னு இவர் ஒரு வீடியோ வெளியிடுறாருல, அதுக்கு என்ன பேசிக் ப்ரூஃப் இருக்கு? மற்றவங்க கோர்ட்டுக்குள்ள போய் சொல்றாங்க. இவரு அப்படி உண்மையிலேயே அந்த மிரட்டு இருந்துச்சுன்னா கோர்ட்ல அதை சொல்லியிருக்கலாம்ல. கோர்ட்ல ஏன் சொல்ல முடியல? ஒரு விஷயம் பேசி முடிச்சிடறேன், நான் குறுக்கிடல. கோர்ட்ல சொல்ல முடியல அப்படின்னா அதுல ஜெனியூனிட்டி இல்லை. பிஜேபி, ஏடிஎம்கே, தாவேகா மாதிரிவர்கள் கூட்டு சதி செய்து 2 பேர் மேல ஒரு ஃபோர்ஜரியான வழக்கு அவங்க தொடுத்த போது அந்த குட்டு இன்னைக்கு தமிழ்நாடு அரசால் உச்சநீதிமன்றத்தில் அம்பலப்படுத்தப்பட்டுருச்சு. அதை எப்படி டைவர்ட் பண்றதுன்னு தெரியாம பாதிக்கப்பட்ட ஒரு தாவேக்காரரை கூப்பிட்டு வந்து அந்த 3rd பெட்டிஷனரை வச்சு ஒரு வீடியோ வெளியிட்டு இருக்காங்க. இப்ப திருப்பி ஒரு சதி கோட்பாட்டுக்குள்ள போறாங்க. மற்றவங்களையும் மிரட்டி தான் வந்து இவங்க வீடியோ வாங்கினாங்க அப்படிங்கிற சதி கோட்பாட்டை இங்கேயும் திரும்பி கூச்சம் இல்லாம பேசுறாங்க. ஒருவேளை மிரட்டப்பட்டதா இருந்தா அவங்க நீங்க அங்கேயே கவுண்டர் பண்ணிருக்கலாம்ல. இல்ல இவங்க 2 பேரும் ஆஜராகி வீடியோ கால்ல வந்து பேசுறது மிரட்டல் பட்டதுக்கு பிறகுதான் பேசுறாங்க அப்படின்னு கோர்ட்ல சொல்லிருக்கலாம்ல. இல்ல இன்றைக்கு 3வது நபர் வீடியோ வெளியிட்டாருன்னு சொல்றீங்கல்ல, அவர் கோர்ட்டுக்குள்ள வந்து சொல்லிருக்கலாம்ல. அப்ப கோர்ட்டுக்குள்ள பேசக்கூடிய ஒரு ஆவணத்தையும் ரோட்ல ஒரு வீடியோ வெளியிடுற ஆவணத்தையும் நம்ம கம்பேர் பண்ணி ஈக்குவலைஸ் பண்ண முடியாது. இது ஒண்ணு. 2வது, இன்னைக்கு இவங்க சார் திருப்பி கேட்கிறாரு, நாங்க 17 நாளா பேசல அப்படின்னுட்டு. அதே சார் இன்னும் சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா ஓடி ஒளிஞ்சாருன்னு சொல்றீங்களே அப்படின்னுட்டு. 17 நாளா வாயை துறக்காத காரணத்தினால தான் ஓடி ஒளிஞ்சாருன்னு சொல்றோம். இந்த வருஷம் வரைக்கும் ஏறக்குறைய அந்த கட்சி ஆரம்பிச்சு 2 வருடம் சொல்றேன். தாவேகாவினுடைய ஆதரவாளர்கள், இப்ப நீங்க தாவேகான்னு போட்டு வரல, விஜய் ஆதரவாளர்னு வந்து உட்கார்ந்துருக்கீங்கல்ல ஒரு முகமூடி போட்டுக்கிட்டு, இந்த மாதிரி முகமூடி அணிந்த தாவேகாவினர் சமூக ஊடகங்கள்ல அவதூறு பரப்பி அரசுக்கு எதிராகவும் சமூக பதட்டத்தை உருவாக்குவதற்கும் ஏற்படுத்தின முடிச்சிடுறேன். ஒரு விஷயம் பேச விடுங்க. ஏன் இப்படி பதறீங்க? நாங்க பதறல, நீங்க தான் பதறிட்டீங்க சார். பேச விடுங்க. சோ அப்போ இதுவரைக்கும் இவங்க என்ன சொல்றாங்க? ஓடி ஒளிஞ்சாங்கிறதே பேசாததான் சொல்றோம். தாவேகாவை பொறுத்த வரைக்கும் அந்த கட்சி ஆரம்பிச்ச காலத்திலிருந்து பிரச்சார பயணத்தில் ஆரம்பிச்சு ஒவ்வொரு விஷயமும் இந்த நிமிஷம் வரைக்கும் ஊடகங்கள் வெளியிட்ட செய்திகள்ல 10 செய்தி வெளியானா அதுல 9 செய்தி தகவல் அப்படின்னு தகவல் சோர்ஸ் சொன்னுச்சு, சோர்ஸ் பேஸ்ட் இன்ஃபர்மேஷன் அப்படித்தான் தாவேகா அரசியல் செய்துகிட்டு இருக்கே தவிர அதிகாரப்பூர்வமா தாவேகா செய்த அரசியல் ரொம்ப 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 குறைவு. இது வரைக்கும் அவங்க ட்விட்டர் பதிவு போய் பார்த்தீங்கன்னா அதிகாரப்பூர்வமா 211 ட்விட்டு தான் போட்டிருக்காங்க. இந்த 211 ட்விட்டுல பெரும்பான்மையான ட்விட்டு இரங்கல் கடிதமும் பிறந்தநாள் வாழ்த்தும் வாழ்த்து பதிவும் இதுதான் இருக்கு. அப்படி இருக்குன்னா அப்ப தாவேகா கடந்த 2 வருஷம் அந்த கட்சி ஆரம்பிச்ச காலத்திலிருந்தே எந்த விஷயத்தையும் அதிகாரப்பூர்வமா பேசக்கூடிய ஒரு கட்சியா இல்ல. அது கான்ஸ்பிரசி தியரிகளை உருவாக்கி உளவ விட்டு சமூகத்துல குழப்பத்தை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காகவே அரசியல் செய்யக்கூடிய ஒரு சக்தியா தான் இருக்குங்கிறதுக்கு அவங்க இதுவரைக்கும் எத்தனை அதிகாரப்பூர்வ டாக்குமெண்ட் வெளியிட்டு இருக்காங்க, ஒரு அறிவிப்பான வெளியிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதே அடிப்படை சான்று. ஒண்ணு. இன்னொன்னு, இவங்க மீண்டும் 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 கான்சியஸா இருக்கிறாங்க. எதுல கான்சியஸா இருக்கிறாங்கன்னா விஜயோட இமேஜ் மேல தான் கான்சியஸா இருக்கிறாங்க. அதாவது ஒரு வீடியோ வெளியிடுறாரு, அதுக்கு பிறகு ஒவ்வொருத்தர்கிட்டையும் வீடியோ கால்ல பேசுறாரு. அந்த வீடியோலயே அவர் தெளிவா சொல்றாரு, அசம்பாவிதம் நடக்கும்னு நான் தான் கிளம்பி வந்தேன் அப்படின்னுட்டு. அப்ப அவர் அன்னைக்கே சொல்லிருக்கலாம்ல, 3வது நாள் வெளியிட்ட வீடியோலயே போலீஸ் தான் என்ன கிளம்பி போக சொன்னுச்சு அப்படின்னுட்டு. அப்ப இன்னைக்கு மாத்தி பேசுறீங்க. இன்வெஸ்டிகேஷன் நடக்கும்போது பொது வழியில பேசக்கூடாது. அப்படியே ஒண்ணு இல்ல, உங்க அதாவதுங்க இன்வெஸ்டிகேஷன் நடக்கும்போது பொது வெளியில பேசக்கூடாது அப்படின்னா இன்னைக்கு இன்வெஸ்டிகேஷன் முடியலையே. இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்சிருச்சா என்ன? கோர்ட் காலுக்கு வெளியில வந்துட்டு தானே பொது வெளியில பேசுறீங்க, போலீஸ் போக சொன்னுச்சு. கோர்ட்டுக்கு போய் கோர்ட் இடைக்காலமா ஒரு உத்தரவு வந்ததுக்கு அப்புறம் தான் நாங்க வெளியிலேயே சொல்லியிருக்கோம். நீங்க இங்க வந்து சொல்லும்போது செய்யல. இங்க வந்து நீங்க இடைக்கால உத்தரவு என்ன சொல்லிட்டாங்க? இடைக்கால உத்தரவு தாவேகா தரப்புல எந்த தப்பும் இல்ல அப்படின்னாங்களா?
இடைக்கால உத்தரவுல வந்து அரசு தரப்பு தான் எல்லா தப்பும் பண்ணுச்சு அப்படிங்கிறாங்களா? இல்ல இவங்க சொன்ன இந்த உள்ள பூந்து அடிச்சாங்க, லத்தி சார்ஜ் பண்ணாங்க, ஸ்ப்ரே பண்ணாங்க, கத்தியால குத்துனாங்க, இந்த கான்ஸ்பிரசியை ஏத்துக்கிட்டு இடைக்கால உத்தரவு வந்திருக்கா? இல்லனா உயர்நீதிமன்றத்தை மட்டும்தான் இடைக்கால உத்தரவு மீண்டும் மீண்டும் 3 முக்கியமான கேள்வி எழுப்பியிருக்கு. ஒரு கேள்வி ஜூரிஸ்டிக்ஷன் சம்பந்தப்பட்டது. நீங்க மதுரை ஹைகோர்ட் தான் எடுக்கணும், நீங்க ஏன் எடுத்தீங்க அப்படிங்கிறது ஒண்ணு. ரெண்டாவது கேள்வி கிரிமினல் ரிட்டா இது ஏன் மாறுது அப்படிங்கிறது 2. மூணாவது பிரதிவாதியாக தாவேக்காவை சேர்க்காம எப்படி நீங்க பாஸ் பண்ணீங்க? இந்த 3 தான். இது 3 அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிலேட்டடான அப்சர்வேஷன் தானே தவிர ஹைகோர்ட்டுடைய அப்சர்வேஷன் மீது அவங்க எந்த கிரிட்டிக்கல் விமர்சனத்தையும் அந்த 25 பக்க தீர்ப்புல வைக்கல. ஒண்ணு. இதெல்லாம் தாண்டி அவங்க என்ன கேட்கறாங்க? தாவேக்கா தரப்ப கேட்காம இன்ட்ரீம் ஆர்டர் பாஸ் பண்ணது தப்புன்னு சுப்ரீம் கோர்ட் ஒரு அப்சர்வேஷனுக்கு வராங்கல்ல. இன்னைக்கு என்ன நடந்திருக்கு உச்சநீதிமன்றத்துல? உச்சநீதிமன்றத்தினுடைய இந்த இன்ட்ரீம் ஆர்டர் அதனுடைய கடைசி பேரா தெளிவா சொல்லுது, இட் இஸ் கிளாரிஃபைட் தட் திஸ் இன்ட்ரீம் ஆர்டர் இஸ் பாஸ்ட் ஆன் பிரைமா ஃபேசி. வாத பிரதிவாதங்கள் முழுவதுமாக முடிவடைந்து இந்த உத்தரவு பாஸ் பண்ணப்படல, ஒரு முகாந்திரம் இருக்குங்கிற பிரைமா ஃபேசி அடிப்படையில் மட்டும்தான் இந்த இடைக்கால உத்தரவு பாஸ் பண்ணப்படுது. ஒன்று. ரெண்டாவது, சப்ஜெக்டட் டு ஃபர்தர் ஆர்டர்ஸ் ஆஃப்டர் ஃபைலிங் த கவுண்டர் அஃபிடவிட். அந்த தீர்ப்பினுடைய 16 என்ன தெளிவா சொல்லுதுன்னா 5 வழக்கு மேலையும் கவுண்டர் அஃபிடவிட் பதிவு பண்ண சொல்லி நாங்க 8 வார காலம் அவகாசம் கொடுத்துருக்கோங்குது. அப்ப ஒரு தரப்பு வழக்கு போட்ட தரப்பு தன்னுடைய தரப்புகளை நீதிமன்றத்தில் வெள்ளிக்கிழமை வச்சுட்டாங்க. அதற்கு எதிர்த்தரப்பா இருக்கக்கூடிய அரசு, காவல்துறை மாதிரியான முகமைகள் தங்களுடைய கவுண்டர் அஃபிடவிட்டை வைக்கிறதுக்கு 8 வார காலம் நீதிமன்றம் அனுமதி கொடுத்திருக்கு, டைம் கொடுத்திருக்கு. அப்ப அந்த எதிர்த்தரப்பை பதிவு பண்ணாமலே தான் இந்த இன்ட்ரீம் ஆர்டர் வந்திருக்கு. ஜஸ்டிஸ் ஹைகோர்ட் ஜஸ்டிஸ் பண்ணது தப்புன்னு தாவேக்கா சொல்லும்னா இவங்க இந்த அப்போசிஷன் பார்ட்டியினுடைய கருத்தை கேட்காம தானே இங்கே இன்ட்ரீம் ஆர்டர் பாஸ் பண்ணிருக்கீங்க. அது ஒரு ஜுடிஷியல் ப்ராசஸ், அவ்வளவுதான். நாளைக்கு போய் பதிவாளர் அதுக்கு பதில் சொல்ல போறாரு, அது நடக்கும்போது நாங்க பார்க்க போறோம். இன்னொன்னு, நாங்க கோர்ட்ல வந்து முடிகிற வரைக்கும் பதில் சொல்லல, பேசல, முடிஞ்சதுனால தான் பேசுறோம் அப்படின்னா நீதிமன்றத்தில் எதுவும் முடிஞ்சிடல. இப்போ ஒரு இன்ட்ரீம் ஆர்டர் பாஸ் ஆயிருக்கு, அது மட்டுமே வெற்றின்னு எப்படி உங்களால ப்ரொஜெக்ட் பண்ண முடியும்? நாங்க வெற்றி தோல்வி எல்லாம் பேசல. அப்ப நீங்க தான் சொல்லுங்க, நீங்க தான் சொல்லுங்க, தவறான ஒரு செய்தியை சொல்றீங்க. நீங்க அங்க ஆர்குமென்ட் பண்ணி அந்த ஆர்குமென்ட்க்கு அப்புறமும் தான் நீங்க வந்து ஃபைல் பண்ணவும் சொல்லிருக்காங்களே தவிர ஆர்குமெண்டே பண்ணல அப்படிங்கிற மாதிரி நீங்க ப்ரொஜெக்ஷன் பண்றீங்க. அது தவறு இல்ல. அவங்க எல்லாம் இங்க பாருங்க, தமிழ்நாட்டு அரசு சார்பா மூத்த வழக்கறிஞர் இருக்கிற எல்லாரையும் கூட்டு போய் எல்லா ஆர்குமெண்ட்டும் பண்ணீங்க. அது எல்லாமே பொது தளத்திலே இப்போ வந்துருச்சு. இன்னமும் நாங்க ஒண்ணுமே ஆர்குமெண்ட் பண்ணல, சாதாரணமா கேட்டுட்டு இப்போ இன்ட்ரீம் ஆர்டர் கொடுத்துட்டாங்கன்னு சொல்றது எவ்வளவு பெரிய தவறு. ஒரே நிமிஷம் சார், ஜுடிஷியல் ப்ராசஸ் தெரிஞ்சுங்க. முதல்ல உங்களுக்கு தெரியும், வழக்கறிஞர் இருக்காங்க, நம்ம பார்க்குற அப்சர்வேஷன்ல சொல்றோம் என்ன அப்படின்னா, பொதுவா இப்ப பெட்டிஷனர் போய் ஒரு வழக்கு போடுறாரு அப்படின்னா பெட்டிஷனர் முதல்ல வந்து தன்னுடைய தரப்பு முன்வைப்பார். அப்ப இடையில வந்து நீதிமன்றம் கேள்வி கேட்கும், இந்த மாதிரி சொல்றாங்களே இவங்க வந்து இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்களே அப்படிங்கும் பொழுது அரசு தரப்பு ஒரு ஷார்ட் ஆன்சர் சொல்றதுங்கிறது அந்த ஆர்குமெண்ட் இடையில நடக்கிறது தான். டீடைல்டு அஃபிடவிட் பதிவு பண்றதுக்கு 8 வார காலம் அனுமதி கொடுத்திருக்காங்க, நேரம் கொடுத்திருக்காங்க. அதுக்கு இடையில இன்ட்ரீம் ஆர்டர் அவங்களே ஒத்துக்கறாங்க சார், இது இன்ட்ரீம் ஆர்டர்னுட்டு அவங்களே ஒத்துக்கறாங்க. இன்ட்ரீம் ஆர்டர் தாங்க, நாங்களும் இன்ட்ரீம் ஆர்டர் தான் சொல்லிருக்கோம், மாத்தி சொல்லல. ஆனா உயர் நீதிமன்றத்துல நடந்தது இதை ஒப்பிட்டு நீங்க காட்டுறீங்கல்ல. தயவு செய்து சுப்ரீம் கோர்ட்டோட ஆர்டர் படிங்க. அதோட முடிச்சிடுறேங்க, கடைசி வார்த்தை தெளிவா இருக்கு. ஆன் பிரைமா ஃபேசி தான், பிரைமா ஃபேசி அடிப்படையில் தான் இந்த இன்ட்ரீம் ஆர்டர் பாஸ் பண்றோம். நாங்க 2 தரப்புடைய வாத பிரதிவாதங்கள் அடிப்படையில் இந்த முழுமையான வாத பிரதிவாதங்கள் முடிஞ்சு இந்த இன்ட்ரீம் ஆர்டர் பாஸ் பண்றோம்னு அவங்க சொல்லல. இது சப்ஜெக்ட் டு சேஞ்ச்ங்கறதையும் சொல்லிருக்காங்க. இவங்க திரும்ப என்ன சொல்றோம்? அப்ப உயர் நீதிமன்றம் என்ன சொல்லுச்சு? அதையும் கொஞ்சம் கிளாரிட்டி பண்ணுங்க. உயர் நீதிமன்றத்தோட ஆர்டர் இன்ட்ரீம் ஆர்டர் தான், அது ஒன்னு ஃபைனல். சூர்யா கிருஷ்ணமூர்த்தி, நீங்க இன்ட்ரீம் ஆர்டர் அல்லது ஃபைனல் ஆர்டர்ன்ற டெக்னிக்காலிட்டிக்குள்ள நிக்க வேண்டாம். இன்னைக்கு வந்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டு இருக்காங்க, சிபிஐ விசாரணைக்கு போக போகுது. வழக்கு வந்து இனிமே புலன் விசாரணையை வந்து எஸ்ஐடி அஸ்ராகாருக்கு தலைமையிலான எஸ்ஐடி பண்ண போறது இல்ல. அதுல 8 வாரத்துக்கு பிறகு பதில கேட்டு இல்ல சிபிஐ விசாரிக்க வேண்டாம், மீண்டும் ஸ்டேட் போலீஸே விசாரிக்கணும் அப்படி நான் கொடுக்க போறாங்க. அது 8 வாரம் கழிச்சு பார்க்கலாம். இப்ப நம்முடைய கேள்வி என்ன அப்படின்னா, இது எங்களுக்கான வெற்றின்னு தாவேக்கா கொண்டாடுறாங்கல்ல அடிப்படையில் இந்த இன்ட்ரீம் ஆர்டர். முதல்ல நாங்க வந்து கொண்டாடுற வேலை எல்லாம் இல்லங்க. இன்னைக்கு நாங்க தாவேக்கா இல்லங்க, அதிகாரப்பூர்வமா என்ன சொல்றீங்க? அதாவது நீதி வெல்லும்ங்கற ஒரு டீசர் வெளியிட்டு இருக்காரு இன்னைக்கு விஜய். மீண்டும் அந்த இமேஜ் கான்ஷியஸ் இல்ல நீங்க தான் அந்த இமேஜ்க்குள்ள அடக்குற வேலையை பண்ணிட்டு இருக்கீங்க. நாங்க அரசியல்வாதி ஆயிரி ரொம்ப நாள் ஆச்சு. இப்போ நீங்க வந்து இமேஜ் அந்த இதெல்லாம் நீங்க தான் அந்த வார்த்தைகள் எல்லாம் தேர்ந்தெடுத்து பேசுறீங்க. சிம்பிள். இப்போ வந்து இந்த விஷயத்துல நீங்க வந்து ஒரு தீர்ப்பு வருது அப்படின்னா பொலிட்டிக்கல் பார்ட்டி என்ன பண்ணும்? அதுல சம்பந்தப்பட்ட பொலிட்டிக்கல் பார்ட்டி தன்னுடைய கருத்தை ஒப்பீனியனை சொல்லும். நீதி வெல்லும்னு டீசரா வெளியிடும்.
அப்ப இல்ல வெளியில ஆரம்பத்துல இருந்தே இந்த விஷயம் நடந்துகிட்டு இருக்கு. நீங்க என்ன பேசணும், நீங்க எப்படி சோகமா மூஞ்ச வச்சுக்கணும், நீங்க என்னெல்லாம் டயலாக் எழுதணும், நீங்க எப்படி எல்லாம் வெளியில இருந்து ஏன் இன்னொரு கட்சியை எல்லாரும் ஆபரேட் பண்ண ட்ரை பண்றீங்க? இந்த கட்சி இப்படி நடக்குது, அதை நீங்க ஏத்துக்கோங்க, அதுல உள்ளதை கேளுங்க. அதே மாதிரி சகோதரர் சொன்னாரு நாங்க அறிவும் பார்க்கலாம். ஒரு நிமிஷம் குபேந்திரன் குறுக்கிட்டீங்க. அதாவது ஆதவர்ஜன் வந்து இன்னைக்கு டெல்லியில் கொடுத்த பேட்டியில் வெளிப்படையாக சொல்லியிருக்காரு, சிபிஐ எங்களுக்கு கொடுத்த அந்த விசாரணை வந்து வெற்றின்னு சொல்லியிருக்காரு. அது கொண்டாட்டம் தானே. இதே விஜய் இந்த சிபிஐ இப்படி சொல்கிறார்ல வெற்றின்னு, அப்போ சிபிஐ வந்து என்ன சொல்லியிருக்கணும், இது வாங்க எங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்லி நீதி வெல்லும் எதுக்கு போடுறீங்க? அஜித்னு சொல்லி ஒரு காவலாளி, கோயில் காவலாளி திருபுவனத்தில் போலீஸார் அடித்து கொல்லப்பட்டதாக ஒரு புகாரில் அந்த சம்பவத்துக்காக விஜய் வந்து போராடுறார் சென்னையில். அப்போது விஜய் என்ன கேள்வி கேட்டார் தெரியுமா? இந்த சிபிஐ வந்து கவர்மெண்ட்டே ஒப்படைச்சிடுச்சு சிபிஐ கிட்ட. விஜய் என்ன சொன்னார் தெரியுங்களா? ஏன் சிபிஐ பின்னாடி ஓடி ஒளிந்து கொள்ளுங்கள்? சிபிஐ என்பது என்ன? RS பாஜகவின் பின்னணியில் இருக்கிற ஒரு அமைப்பு, அதன் பின்னாடி போய் திமுக ஒளிந்து கொள்ளலாமான்னு கேட்டவர் விஜய். ஆனால் அப்போ என்ன போட்டுக்கணும்? ஆதவ் சொன்னது எனக்கு பிடிக்கல, எனக்கு ஏற்புடையதல்ல, நீதி வெல்லும்லாம் இல்லை, நாங்கள் சிபிஐ கேட்கல அப்படின்னு போடலாம்ல. ஏன் போடல? இதே ஆதவ் அர்ஜுன் வேற ஒரு பேட்டியில் என்ன சொல்கிறாருன்னா, சிபிஐனா என்னங்க 5 வருஷம் கேஸ் ஊற போடுற அமைப்புங்கன்னு சொன்னவர். அப்போது நீங்களே வந்து இப்போ சிபிஐ கிடைத்தது எங்களுக்கு வெற்றின்னு சொன்னால் அது உங்கள் கட்சி வந்து கொண்டாடலன்னு அர்த்தமா? என்ன அர்த்தம் அது? இல்லை தாவேகா நீங்கள் வந்து உங்களுடைய இந்த உயர்நீதிமன்றத்தால் பாதிக்கப்பட்டதுனால நாங்களும் போய் வழக்கு போட்டிருக்கோம். எங்களோட சேர்ந்து 5 வழக்குகள் இருக்குது. எல்லா வழக்குக்கும் சேர்த்து தான் இந்த இது கொடுத்துருக்காங்களே. நாங்கள் கேட்டது SIT தான். அதை நீங்களும் ஆரம்பிக்கும் போதே வந்து நெறியாளர் சாரும் சொன்னார், எல்லாருமே சொன்னீங்க. இப்போ வந்து நீங்கள் தாவேகாவை சுத்தி என்ன செய்தி நடந்தாலும் அதை ஏன் தாவேகா கூட முடிச்சு போட்டே பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு எங்களுக்கு புரியல. எல்லா விஷயத்திலயுமே ஆதவ் தாவேகா இருக்காரா இல்லையா? நீங்க நடத்துற எல்லா ஆதவ் தாவேகா இருக்கிறாரா இல்லையா? தாவேகா என்ன பேசுறாங்க, தாவேகா என்ன சொல்றாங்க அதை மட்டும் பேசுங்க. அர்ஜுன் இருக்கிறாரா இல்லையா? புரியல. ஆதவ் அர்ஜுன் இருக்கிறாரா இல்லையா தாவேகால? ஆதவ் அர்ஜுன் தாவேகாவில் இருக்கிறாரா இல்லையா? இருக்கிறாருங்க. அதுக்கு என்ன இப்போ? இல்ல அவர் அவருக்கு செய்த மனு என்ன? இல்லையே, அவர் செய்த மனு SIT டிக்கெட் தான மனு செய்தாரு. இப்ப நீங்க சிபிஐ விசாரணை கேட்காத ஆதவ் அர்ஜுன் வெற்றின்னு ஏன் கிளைம் பண்றார்? விவாதம் தொடருது. நீங்க வழக்கோட நுட்பங்களை பற்றி நம்ம விரிவா பேசிட்டு இருக்கிறோம். அதை தாண்டி அது என்ன தாக்கத்தை ஏற்படுது, என்ன திசையில இது போக போகுது, யாருக்கு இது பின்னடைவை தரப்போகுது, என்ன அரசியல் தாக்கத்தை ஏற்படுத்தும்னு நினைக்கிறீங்க? அரசியல் ரீதியாக யோசிச்சா இது வந்து நான் முதல்லையே சொன்னேன், இது ஒரு சதுரங்கம் மாதிரி தான் நடக்குது. இதில் என்னென்னா இப்போ ஹெட்மாஸ்டருக்கும் ஆசிரியருக்கும் ஒரு பிரச்சனைன்னு வச்சுக்கோங்களேன். ஹெட்மாஸ்டரே தப்பு பண்ணாலும் சாதாரண வாத்தியார் சஸ்பெண்ட் பண்ண முடியுமா ஹெட்மாஸ்டரை? ஆனால் ஹெட்மாஸ்டர் நினச்சா வாத்தியாரை சஸ்பெண்ட் பண்ண முடியும். அந்த சிஸ்டம் தான் நம்ம இந்தியாவினுடைய யூனியன் ஸ்டேட் அமைப்பு. நம்ம வந்து ஃபெடரல் ஸ்ட்ரக்சருக்குள்ளே வரல. அந்த மாதிரியான மத்திய மாநில அதிகார பகிர்வுகள் என்ன அப்படிங்கிறத பற்றிய ஒரு ஒழுங்குமுறையும் நமக்கு இல்லை. ஆகையினால மத்தியில் இருக்கவங்களுக்கு அவங்க வைத்திருக்கக்கூடிய அதிகாரங்களை கொண்டு மாநிலங்களை கலைத்து விளையாடுவது அப்படிங்கிறது ரொம்ப நாளாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ தமிழ்நாட்டுக்குள்ளே பிஜேபிக்கு RSSனுடைய முயற்சியில் அவங்களால ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியாக சரியாக செயல்பட முடியலன்னா அவங்களால தேர்தலில் நின்று வெற்றி பெற முடியாது. அப்போ அவங்களுக்கு தேவையான ஒரு பிரபலமான முகம் எது அப்படின்னு அவங்க தேடி ஏற்கனவே ஒரு அர்ஜுனர் போய் ரஜினிகாந்தை கூட்டிகிட்டு வர பார்த்தாரு. அவர் வந்து அவருக்கு உள்ள நீண்ட அனுபவத்தின் காரணமாக திடீர்னு ஒரு நாள் வீட்டு வாசலில் பேட்டி கொடுத்து எனக்கு உடம்பு சரியில்லை நான் வரமாட்டேன் அதை சொல்கிறதுக்கு அவருக்கு ஒரு அனுபவம் பின்னணி எல்லாம் இருக்குது. அவரை மிரட்ட முடியாது. அப்படிங்கும்போது அவர் இந்த விளையாட்டுக்குள்ளே தான் மாட்டிக்கொள்ளாமல், ஆனால் அதுக்கான அரசியல் அவர் செய்கிறார், அது வேறு. ஆனால் விஜய் வந்து வயதில் இளையவர், பிரபலமானவர், விளம்பரம் உள்ளவர், சிறுவர்களிடத்தில் அவருக்கு வந்து ஒரு ஈர்ப்பு இருக்குது. அப்படிங்கும்போது அடுத்தது இவரை இறக்குறாங்க. இவர் போய் என்னைக்கு மோடியை சந்தித்தாரோ பிரதமரை, அப்ப இருந்தே அவங்க வந்து ஒரு கணக்கு போட்டிருக்கணும். இப்போ கொள்கை எதிரின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணிட்டார். அவர் எப்படி இது பண்ண போறாரு? அவருக்கு எழுதி கொடுக்கப்படுற வசனம் வந்து அது சரியா இருக்கும். அப்ப முதல்ல எதிரின்னு சொன்னாதானே நீங்க வந்து அவரை திராவிட இயக்கங்களுக்கு மாற்றா பார்க்க முடியும் இல்லையா? திராவிட இயக்கங்கள் அந்த ஒரு பாதையில அதே சமயம் பிஜேபியவும் எதிரியாக சொல்லக்கூடியவர் யாரு?
இப்போ திமுக இல்லை, அதிமுக இல்லை அப்படின்னா இன்னொருத்தர் வேணும். ஆனால் அவங்க பிஜேபியை எதிரியாக பார்க்குற மாதிரியான வசனத்தோடு தான் வரணும். அப்போ இது எல்லாமே அவருடைய கூட்டங்கள்லேருந்து எல்லாமே ஒரு திட்டமிடப்பட்டதாக தான் இருக்குது. எல்லாமே செயற்கை தான். இப்போ சொல்கிறது என்ன சொல்கிறாங்கன்னா, பொதுவெளியில் இதை அரசியல் ரீதியாக கருத்து சொல்கிறவங்க சிபிஐ விசாரணைக்கு வந்துருச்சு, இனிமே விஜய பிஜேபி கையில் எடுத்துரும், அவங்க கண்ட்ரோலுக்கு போயிடுவார், இப்படி ஒரு கருத்து சொல்றாங்க. அவர் இவ்வளவு செல்வாக்கா இருக்கிற ஒருத்தர் அவர் ஏன் அவங்க கண்ட்ரோலுக்கு போகணும்? அப்படி போறதுனால அவருக்கு என்ன பலன்? ஏற்கனவே எதிரின்னு டிக்ளேர் பண்ணவர். அந்த கருத்தே கொஞ்சம் தாமதமான கருத்து. அதாவது என்னைக்கு அவருக்கு வந்து இந்த இசட் பிரிவு பாதுகாப்பு கொடுத்தாங்களோ அன்னைக்கே அவர் அவங்க கண்ட்ரோலுக்கு தான் போயிட்டார். அவங்க கண்ட்ரோலில் போலீஸ் இந்த போலீஸ் பாதுகாப்பு கொடுத்தாலே அவங்கள தாண்டி யாரும் அவரிடம் பேச முடியாது. அவங்க சர்வேலன்ஸ்குள்ளே தான் அவர் இருக்கிறார். அடுத்து நம்ம இறக்கிவிட்ட ஒரு ஆளுக்கு பிரச்சனைன்னு ஒன்று எப்படி எல்லாரும் வந்து இறங்குனாங்க? அண்ணாமலையிலேருந்து இவங்க ஆதவ அர்ஜுனா இவங்க எல்லாம் யார்? நான் வெளிப்படையாக சொல்கிறேன், ஒரு பத்திரிகை மூலமாக ஒரு ஐபிஎஸ் அதிகாரி பதவியை ராஜினாமா செய்துவிட்டு ஆட்டுக்குட்டி வளர்க்க வந்திருக்கிறார் அப்படின்னு ஒரு பத்திரிகையில் வருது. அடுத்து ஒரு தொழிலதிபர் அவர் ஆனால் அவன் அடுத்து ஈல யார் வரப்போகிறாங்கன்னு தெரியாது, அண்ணாமலை அடுத்து ஆதவ அர்ஜுனா, ரெண்டு பேரும் அதே பத்திரிகையால் இது மாதிரி இவங்க வேற ஒரு துறையை சேர்ந்தவங்க ஆனால் அப்படி இங்கே வராங்க அப்படின்னு அறிமுகப்படுத்தப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வரவங்க தான். அதே ஆதவ அர்ஜுனா விசிகாவுக்குள்ளே போய் அங்கே ஒரு பதவியை பெற்று திமுக விசிகா கூட்டணியை உடைக்கிறதுக்கு பேசிய பேச்சு நமக்கு தெரியும். அங்கேருந்து அவர் வெளியே ஏற்றப்பட்டு இங்கே வந்திருக்காரு. இப்போ அவர் இயக்கம் அவரை யார் இயக்குறாங்க தெரியாது. இவங்க எல்லாரும் சேர்ந்து இவர்களால் இயக்கப்படுகிற மற்ற டைரக்ஷன்லாம் போக இப்போ இவங்க டைரக்ஷனில் மாட்டிக்கிட்டு இருக்கிறவர் தான் விஜய். நம்ம பார்க்குற சின்ன பையங்களுக்கு வேணால் அவர் காப்பாற்ற வர்ற ஹீரோ, அவரை காப்பாற்றுறதுக்கு யாரும் இல்லை. ஏன்னா அவர் பிஜேபி கண்ட்ரோலில் இருக்கார். இப்போ சிபிஐ மூலமாக தேர்தல் வரைக்கும் அவரை ரொம்ப அழகாக அவங்க கையாள முடியும். இதுதான் இன்றைய அரசியல் நிலைமை. அரசியல் ரீதியாக பார்க்க வேண்டும் என்று சொன்னால் பதட்டம் என்னமோ திமுக பக்கம்தான் இருக்கிறதாக நாங்கள் பார்க்குறோம். ஏன்னு சொன்னால் எதற்காக அவசரமாக போய் 2 பேரை வீடியோ கான்ஃபரன்சிங்கில் கொண்டு வந்து நாங்கள் போட்ட வழக்கு இல்லை என்ற தேவையெல்லாம் யாருக்கு இருக்கிறது? இது விஜய்க்கு அந்த தேவையில் போய் கூட்டிகிட்டு வந்து போடணும்னா 41 பேர் இறந்திருக்கிறார்கள். அதில் எத்தனையோ பேர் தாமாக முன் வந்து வழக்கு போடுவதற்கு தயாராக கூட இருந்திருக்கலாம், அவங்கள போய் அவங்க சந்திச்சிருக்கலாம். ஆனால் இந்த வழக்கினுடைய தன்மையை குறைப்பதற்கு யாருக்கு இது தேவைப்படுகிறது என்பதெல்லாம் மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அதையும் தாண்டி நான் தான் சொன்ன மாதிரி எங்களுக்கு பிரச்சனை இல்லை, எங்களுக்கு தான் இல்லை, நாங்கள் முழு ஒத்துழைப்பு கொடுக்குறோன்னு சொல்லிட்டு போயிடலாமே. நாங்கள் சந்திக்கிறோம், சிபிஐ வந்தால் என்ன இருக்குது, அதுக்கு மேலே எங்கள் மேலே தவறு இல்லை. கத்தியை குத்துனவங்களை கைது பண்ணிட்டீங்களான்னு கேட்டிங்க, செருப்பு தூக்கி வீசின காட்சிகள் எல்லா இடத்துலையும் வந்தது. செருப்பு தூக்கி வீசினவர் மேலே எந்த நடவடிக்கை எடுக்கல. எங்கள் மேலே தப்பு இல்லை, அதனால் எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு அரசு சொல்றது ஒன்று. இது நாங்கள் இது பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லைன்னு நாங்கள் வரவேற்கிறோம்னு சொல்லிட்டு போயிட வேண்டியதானே. தேர்தல் நேரத்தில் புதுசாக தொடங்கின ஒரு அரசியல் கட்சி, அந்த கட்சியை என்னென்ன வகையில் அவங்க ட்வீக் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு கோணம், ஒரு பார்வை இருக்குல்ல. எங்களுடைய பார்வையும் அதுதான் இருக்கு இல்லையா. அவங்களுடைய நடைமுறைகளை முடக்குவதற்காக இங்கே வந்து வழக்கு தொடரப்பட்டு அவர்களுக்கு நெறிமுறைகள் எல்லாம் கொடுத்து இன்று வரைக்கும் எந்த அரசியல் கட்சிகளும் தங்களுடைய கூட்டங்களையோ தங்களுடைய செயல்பாடுகளையோ செய்ய முடியாத சூழ்நிலையை உருவாக்கி வச்சிருக்கிறாங்க பார்த்தீங்க இல்லையா. அதிலிருந்து ஒரு தற்காலிக ஒரு விடிவாக விஜய் அவர்களுடைய கட்சியை முடக்குவதற்கான ஒரு நடவடிக்கையிலிருந்து ஒரு ரிலீஃபாக அவங்க பார்க்கலாம். அது அவங்களுடைய பார்வை எப்படியோ தெரியல, எங்களுடைய பார்வையாக இருக்கலாம். இதிலிருந்துலாம் ரிலீஃப் வரும்பொழுது எல்லா விஷயங்களும் வெளியில் வரும்ல. வெளியில் வரும்பொழுது அது யாருக்கு பாதிப்பாக ஏற்படும் அப்படின்னும் பொழுது திமுகவுக்காக தான் இருக்கும் என்பதுதான் எங்களுடைய பார்வை. நாங்கள் பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரை நாங்கள் ரொம்ப தெளிவாகவே இருக்கிறோம். நாங்கள் வந்து இதை ஒரு அடுத்த கட்ட நகர்வாக தான் பார்க்குறோம். அதாவது என்னென்னா, ஏன் அடுத்த கட்ட நகர்வாக பார்க்குறோம்? தமிழ்நாடு அரசாங்கம் மீதோ விசாரணை மீதோ உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா அப்படின்னா, எங்களுக்கு நம்பிக்கையெல்லாம் இருக்குது. நம்பிக்கை இல்லாமலாம் இல்லை. அஷ்ரா கார்க் அவர்களுடைய தலைமையிலான விசாரணை குழு மீதெல்லாம் நம்பிக்கை வைக்காமலாம் நாங்கள் இல்லை. நடக்கின்ற விஷயங்கள் அவருடைய விசாரணை துவங்குவதற்கு முன்னாகவே இதுதான் நடந்துன்ற தீர்வு வருது இல்லையா, அதை தான் நாங்கள் ஐயமாக வைக்கிறோம். அதனுடைய ஐயத்தின் அடிப்படையில் தான் அடுத்த கட்ட நகர்வு வேறு எங்கேயும் போக முடியாது. நமக்கு எடுக்கிறது சிபிஐ, அதற்கு பிறகு நீதிமன்றம். அதுலேயும் நமக்கு நீதி கிடைக்கவில்லை என்று சொன்னால் ரிவ்யூ பெட்டிஷன் போட்டு வேறு நீதி விசாரணை ஆணையத்தை. ஒரு அசாதாரணமாக இருக்கு. பொதுவாக வந்து ஒரு எஸ்ஐடி போடுவாங்க, அந்த எஸ்ஐடியினுடைய புலனாய்வு விசாரணையை வந்து நீதிமன்றமே கண்காணிக்கும், கோர்ட் மானிட்டர்டு எஸ்ஐடின்னு வாங்க.
இப்போ வந்து ரிட்டையர்டு ஜட்ஜை கூப்பிட்டு வந்து அது நான் தமிழ்நாட்டுக்கு தொடர்பில்லாத அதிகாரிகளை போட்டு அதுதான் தெளிவாக சொல்கிறாங்க இல்லையா, பிரைமா ஃபேஸின் அடிப்படையில் இதனுடைய முகாந்திரம் அடிப்படையில். முகாந்திரம் என்ன முகாந்திரம் அப்படின்னா இதெல்லாம் தான் முகாந்திரம். முகாந்திரம் என்பது அரசு அதிகாரிகள், ஏன்னா அவங்க தான் விசாரணை செய்ய வேண்டியவர்கள், அவர்களுக்கு கீழே வேலை செய்கிறவங்க தான் விசாரணையை செய்வாங்க. அவங்க சொல்கிறதுக்கு முன்னாடி இவர்கள் இப்படி தான் நடந்ததுன்றதை வெளிப்படையாக சொல்லிடுறாங்க. அதுதான் இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனை. 2 செய்தி மட்டும் சொல்கிறேன். ஒன்று, இந்த கமிட்டி போட்டிருக்க அவங்களுடைய அதிகாரம் வந்து அந்த ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் சிபிஐ விசாரிக்கக்கூடிய எவிடன்ஸை அவங்க அந்த சாட்சிகளை கூட இவங்க வந்து ஆய்வு செய்யணும் அப்படின்னா அப்போ இது தப்பு அது தப்புன்னு கூட அவங்க கைட் பண்ண முடியும். இப்படி ஒரு விசாரணை குழுவை இது வரைக்கும் நம்ம பார்த்தது கிடையாது. இது ஒன்று. 2வது, தமிழ்நாடு அரசின் மீது பல பொதுமக்கள் வைக்கிற ஒரு குற்றச்சாட்டு குறை என்னன்னா, ஏன் இவங்க இவ்வளவு மென்மையாக நடந்துக்கிறாங்க, ஏன் விஜய் மேலே எஃப்ஐஆர் போடலை, ஏன் இவங்களையெல்லாம் இன்னும் அரெஸ்ட் பண்ணலை, அந்த ட்வீட் போட்ட ஆதவர்ஜுனாவையோ இதுக்கு யார் யாரெல்லாம் பொறுப்போ அவங்கள ஏன் அரெஸ்ட் பண்ணல, இப்படி கேட்குறவங்களும் இருக்காங்க. என்ன நடவடிக்கை எடுத்துட்டாங்க இவங்க கட்சியை முடக்கிறதுக்கு? நீங்கள் தான் போய் உள்ளே போயிட்டா வெளியில் வந்து வீடியோ பேசவே 3 நாள் ஆகுது. உங்களை யார் முடக்கணும்? ஒருத்தர் கிளம்பி ஃபுட்பால் ஆட போயிடுறாரு, ஒருத்தர் இருக்கிற இடமே தெரியலை. இவங்களையும் இவங்க கட்சியவும் முடக்கிறதுக்கு தமிழ்நாடு அரசு என்ன செஞ்சிருச்சு? இது வரைக்கும் மென்மையாக தான் நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் இது இவங்களா கிரியேட் பண்ணிக்கிட்ட ஒரு டிஃபென்ஸ். விஜய் வந்து கட்சி ஆரம்பித்த பிறகு தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட பல்வேறு விஷயங்களை காணொலி காட்சியாக பேசியிருக்காரு, போய் பிரச்சாரம் பண்ணியிருக்காரு. இதில் எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு வலிமையான பிரச்சாரமாக நம்ம பேசியிருக்கிறோமா? விஜய் வைத்த குற்றச்சாட்டாகட்டும், அவர் பேசின பிரச்சாரமாகட்டும், எதுக்கு வந்து திமுக வந்து பதற்றம் அடைந்து இவர் கட்சியை முடக்குவதற்கு என்ன வந்து அப்படி தேவை இருக்குது? விஜய் கட்சியை அப்படியே வந்து இவர் கிளம்பிட்டார்ப்பா திமுக எதிராக, இவர் வைத்த குற்றச்சாட்டு திமுக வந்து பதில் சொல்ல முடியவில்லை, தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் வந்து அதிர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட பேச்சையோ பிரச்சாரத்தையோ பார்த்துருக்குமா? கிடையாது. 2வது, ஒரு தமிழ்நாட்டில் நடிகருக்கென ஒரு பெரிய மாஸ் வந்து கூட்டம் அவருக்கு இருக்குது. அதை வந்து எல்லாருக்கும் தெரியும். எல்லார் வீட்லேயும் ஓட்டு இருக்கலாம், எல்லார் ஊர்லேயும் வந்து அவருக்கு ஒரு கணிசமான வாக்கு சதவீதம் இருக்கலாம். ஆனால் அவர் என்ன வந்து கடைசியாக அந்த வீடியோவில் போட்டார், சிஎம் சார் என்ன பழி வாங்கணும், என்ன பழி வாங்குங்கன்னு. சரி, சிஎம் ஏதாவது எங்கேயாவது ஒரு இடத்துல தாவேக்கா பற்றி ஏதாவது ஒரு இடத்துல குறை சொன்னாரா? இங்கே போயிட்டு அந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு இப்படிப்பட்ட சம்பவத்தை யாருமே அரசியலாக்க வேண்டாம் அப்படின்னு தான் சொன்னார். போய் ஒரு முதலமைச்சராக அவர் செய்ய வேண்டியதாக செஞ்சார். ஆனால் பழி வாங்கணும்னா நீங்கள் சொன்ன குற்றச்சாட்டுக்கு 1 மணி நேரம் செந்தில் பாலாஜி பேட்டி கொடுத்தார். ஒரு ஆதாரத்தை காட்ட முடியல. 16 நாள் சதின்னு சொன்னீங்களே, கோர்ட்டுக்கு ஓடினீங்கள, எங்கெங்கேயோ ஓடினீங்க, டெல்லிக்கு ஓடினீங்க, யாரையும் போய் பார்த்தீங்க, மயிலாப்பூரில் போய் தூதுவர் குழு அனுப்பிங்க. அதன் பிறகு உங்களுக்கு கிடைத்தது என்னென்னலாம் விட்டுருங்க. அந்த வீடியோவில் சொன்னது மட்டும் நான் திரும்ப சொல்கிறேன். சார் நான் வீட்டில் இருப்பேன், ஆஃபீஸில் இருப்பேன் அப்படின்னு சொன்னீங்களே, தயவுசெய்து வீட்டில் இருங்க, ஆஃபீஸில் இருங்க, ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் கூட இருங்க, தமிழ்நாட்டு மக்களுக்காக போராடுங்க. தயவு செய்து போகாத இடத்தில் போய் சிக்கிக் கொள்ளாதீர்கள். அவரோட பதட்டம் வந்து பிஜேபி மற்ற எதிர்கட்சிகளுக்கு அரசியல் கூட்டங்கள் நடத்துவதற்கு அனுமதி தருவதற்கு காலதாமதம் நடத்திட்டு இருக்கிறீங்க. பொது இடத்துல தான் சார் அனுமதி கொடுக்கணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஒரே விஷயம், வழக்கு தொடர்ந்தது. வழக்கு நான் வந்து விஜய் அவர்களுக்கு அதுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமியே மீட்டிங் பேசியிருக்காரு, நேற்று பேசியிருக்காரு, முந்தா நாள் பேசியிருக்காரு. எல்லாம் வந்து முன்கூட்டியே அனுமதி வாங்கினதுக்கு. இதுக்கு பிறகு எல்லா நிகழ்ச்சிகளும் ரத்து செய்யப்பட்டிருக்கு, எதிர்கட்சிகளோட அனைத்தும். காரணம் என்னன்னு சொன்னா, வழிகாட்டு நெறிமுறைகள் அமைக்கப்பட்ட பிறகுதான் கொடுக்கணும் நீதிமன்றத்துல வழக்கு. அந்த வழிகாட்டு நெறிமுறைகளை எத்தனை நாளா நீங்க ஆக்க போறீங்க? இல்ல முடக்க வேண்டிய எண்ணம் இல்லைன்னா நாளைக்கே கொடுக்க வேண்டியது தானே. அதுதான் நான் கேட்கிறேன். நான் என் கட்சியை பத்தி தான் நான் பேசுவேன், நான் தாவேக்காவை பத்தி பேசவே இல்லை, நான் என் கட்சியை பத்தி தான் பேசுவேன். எங்களுக்கான விஷயங்களை தான் நாங்க கேட்கிறோம். உங்க கட்சி விஷயத்தெல்லாம் நீங்க கேக்குறீங்க. அதாவது விஜய் அவர்கள் 5 மாவட்டத்துக்கு சுற்றுப்பயணம் போயிருக்காரு. அந்த சனிக்கிழமை அவர் போனாலே அந்த வாரம் ஃபுல்லா அதுதாங்க எல்லா இடத்துலையும் டிபேட் இருந்தது. சார் சொல்றாரு என்ன பேசினாரு, யார் அதை பத்தி பேசினான்னு. போன ஒவ்வொரு வாரமும் அந்த வாரம் ஃபுல்லாக எல்லா மீடியாலையும் அதை பற்றிய டிபேட் தான். உடனே அரசும் அதுக்கு ரிப்ளை பண்ணிக்கிட்டு தான் இருந்தது. அவ்வளோ அதிர்வலைகளை தலைவர் விஜய் பேசும்போது உண்டான ஒவ்வொரு கேள்விக்கும் நடந்துக்கிட்டு தான் இருந்தது. அது மட்டும் இல்லை, இந்த பிஜேபி சாயம் பூசுறதை நீங்கள் என்னைக்கு தான் நிப்பாட்டுவீங்க? அதுதான் உங்கள் உதறலை வெளியில் காட்டுது. இதே போல் பிஜேபி சாயத்தை கமல் அவர்கள் மேலே பூசுனீங்க. இப்போ அவர் உங்கள் கூட தானே இருக்காரு. உங்களை எதிர்த்தா, அதாவது திமுகவை எதிர்த்தா நீங்கள் வந்து பிஜேபி சாயம் பூசுவது இந்த தமிழகத்தில் பழகிருச்சு, எல்லாருக்குமே பழகிருச்சு. தமிழக மக்களுக்கு நல்லா தெரியும் இவங்க யாரை பிஜேபி சாயம் பூசுகிறாங்களோ அவங்க மூலமாக இவர்களுடைய ஆட்சிக்கோ இல்லை ஓட்டு வங்கிக்கோ ஏதோ ஆபத்து வரப்போகுது, உடனே அதை பூசிடணும்.
அதை பூசி பயங்காட்டியே இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. அது மட்டும் இல்லை, இந்த எங்களை வந்து யாரும் ஆட்டுப்பிடிக்கலாம் முடியாது. நாங்கள் வந்து சிபிஐக்கோ யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எங்கள் மடியில் ஃபஸ்ட்டு கணமே இல்லை. நாங்கள் வந்து இன்றைக்கி தான் ஆட்சி செய்யணும், மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படிங்கிறதுக்காக கட்சியை ஆரம்பித்து 1.5-2 வருஷம் தான் ஆயிருக்கு. எங்களுக்கு வந்து நாங்கள் சிபிஐ பிடியில் சிக்கி கொண்டார் ஃபஸ்ட்டு இந்த கதை விடுறது, சுற்றி பேசுகிறதெல்லாம் விடுங்க. நாங்கள் வந்து இயல்பாக இருக்கோம். என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, நீங்கள் அரசியல் கட்சினா இப்படி தான் இருக்கணும், அரசியல்வாதினா இப்படி தான் பேசணும் அப்படின்னு ஏதோ ஒரு கோட்பாடு வச்சுக்கிட்டு அதுக்குள்ளேயே நீங்கள் இவரை இழுக்க பார்க்குறீங்க. இவர் இந்த காலத்துக்கு உண்டான அரசியல்வாதி. இளைஞர்களுக்கு புரிகிற மாதிரி பேசுகிறாரு, ஹார்ட் டு ஹார்ட் பேசுகிறாரு. அவர் சொல்கிறது மக்களுக்கு போய் சேருது. ஒவ்வொரு வீட்டிலும் அண்ணனா தம்பியா பிள்ளையா எல்லாம் அவர் இருக்கிறாரு. அதனால் அவர் சொல்கிறது அவங்களுக்கு புரியுது. அவங்க சொல்கிறது உங்களுக்கு தான் புரிய மாட்டேங்குது. அவர் சொன்ன அந்த 3 நிமிஷம் வீடியோ உங்களுக்கு வேற மாதிரி தெரியுது, ஆனால் எங்களுடைய சகோதரர்களுக்கும் சகோதரிகளுக்கும் தமிழக மக்களுக்கும் வேற மாதிரி தெரியுது. உங்களுக்குத்தான் அந்த பதட்டம் இருக்கு. இந்த காலத்து அரசியல்வாதி இந்த காலத்து மக்களுக்காக அவர்களுக்கு புரிகிற மாதிரி அவர் சொல்லிக்கிட்டு இருக்கார். மற்றவங்க அதை விரும்பி தான். அது மட்டும் இல்லாமல் அந்த அவர் அண்ணா ஒன்று சொன்னார், இந்த 41 குடும்பங்கள் வந்து இன்னும் 41 குடும்பத்தில் யாருமே தளபதி விஜயை பற்றி எந்த தவறான விஷயமும் பேசலை. அவர் பாவம், அவர் என்ன பண்ணுவார், அரசாங்கம் போலீஸை கரெக்டாக கொடுத்துருக்கலாம், பேப்பரில் மட்டும் 500ன்னு கொடுத்தது மட்டும் இல்லாமல் உண்மையிலேயே அங்கே போலீஸ் வச்சு பாதுகாப்பு கொடுத்துருந்தா நல்லா இருக்கும், ஏன் அந்த கேரவானை சுற்றி மட்டும் போலீஸை வச்சீங்க? இந்த கேள்வியை தான் எல்லா மக்களும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. முதல்ல கூட்டம் நடத்தினா கூட்டம் ஒரு மேடை இருக்கணும், மேடைக்கும் மக்களுக்குமான ஒரு தொடர்பு இருக்கணும். கூட்டமே நடத்தாமல், அதான் மேடை போடாமல் 1 லட்சம் லார்காலி வேணும், அவங்களுக்கு தண்ணி வேணும், இந்த பக்கம் டாய்லெட் வைக்கணும், இந்த அடிப்படை வசதிகள் எதையும் செய்யாமல் மக்களை கும்பலாக கூட்டி நடுவில் பஸ்ஸை விடுற அரசியல்வாதி இருக்கார் பாருங்க. இப்பதான் இதுதான் இந்த தலைமுறை அரசியல்வாதி கிடையாது. பொதுக்கூட்டங்கள் நீங்க சொன்ன மாதிரி தான் நடக்குது. இது பொதுக்கூட்டம் இல்ல, இது வந்து எப்போதும் அரசியல் பரப்புரை. எல்லாரும் இப்படி தான் பண்ணியிருக்காங்க. மக்களுக்கு பாதிப்பு ஏற்படாத அளவுக்கு கூட்டம் நடத்தணும். கூட்டம் நெறியுதே, நடுவுல பஸ்ஸை விடுறமே, 2 பக்கம் கூட்டம் நகர்ந்தா என்ன ஆகும்? அதைத்தான் நாங்களும் கேட்கிறோம். உளவுத்துறை அதை ரிப்போர்ட் பண்ணியிருக்கணும். உளவுத்துறை கூட்டம் எவ்வளவு அதிகமாகுதோ அதை கண்டுபிடிச்சிருக்கணும். மற்றவர்களுக்கு போற மாதிரி நடுவுல ஒரு பஸ் போற மாதிரி ஒரு பேரிகார்ட் போட்டாச்சு செட் பண்ணி கொடுத்திருக்கணும். ஒரு 5000 பேர் மட்டும் பங்கு கொள்ளக்கூடிய அந்த தெருவுல இத்தனை 1000 பேர் வர்றாங்கன்னா உளவுத்துறை பெரம்பலூர்ல எங்களுக்கு கொடுத்தாங்களா இன்ஸ்ட்ரக்ஷன், நாங்க கேன்சல் பண்ணோம்ல, அதே மாதிரி கொடுத்திருக்கணும். அவர்கள் வந்து 50 போலீஸ் வந்து உள்ள கூட்டு போறாங்க, அதனால போனாங்க. 4 மணி நேரம் நிக்க வச்சிருக்கமேன்னு உங்களுக்கு தோணல? நாங்க கேட்ட டைமிங் 3 ல இருந்து 10 மணி வரை தான் லைவ் போயிட்டு இருக்கு. திரு விஜய் அவர்கள் எங்க இருக்காங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். அவர்கள் லேட்டா வராங்கன்னு சொல்லாதீங்க. அவர் எங்க இருக்காருன்னு அந்த நாள் ஃபுல்லா எல்லாருக்குமே தெரியும், பாத்துக்கிட்டு தான் இருக்காங்க. நாங்க கேட்ட நேரம் 3 to 10 அந்த டைம்க்குள்ள தான் அங்க வந்தோம். மக்கள் வந்து நிக்கிறாங்க, நீங்க வந்து நிக்கல. 4 மணி நேரம் மக்கள் தவிக்கிறாங்க, வந்து லைட் ஆன் ஆஃப் பண்ணி விளையாடிக்கிட்டு இருக்கீங்க. யாரும் விளையாடல, நீங்க வந்து ஏதோ ஒரு இடத்துல நடந்தது இங்க சொல்ல கூடாது. சகோதரரே, நம்ம பிள்ளைங்க எல்லாம் வளர்றவங்க நீங்க வந்து 19 எல்லாம் சொல்லாதீங்க. அன்னைக்கு நடந்ததே நீங்க பேசுங்க. ஓகே, அன்னைக்கு லைட் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி எல்லாம் யாரும் விளையாடல. நான் பேசுறேன். ஒவ்வொரு மாநாட்டிலும் எத்தனை பேருக்கு என்னென்ன பாதிப்பாச்சு, அதுக்கு அப்புறமாவது உங்களுக்கு தெரியுது, எனக்கு தெரியுது. ஏன் உளவுத்துறைக்கு தெரியல, ஏன் அரசாங்கத்துக்கு தெரியல? என்னது உளவுத்துறைக்கு ஏன் தெரியல, அரசாங்கத்துக்கு தெரியல? ஒவ்வொரு மாவட்டத்திலயும் அவ்வளவு கூட்டம் வருது, ஒவ்வொரு மாநாடுக்கும் அவ்வளவு கூட்டம் வருது. அப்போ உளவுத்துறைக்கு தெரியணும் இல்லையா? அவங்களுக்கு பங்கே கிடையாதா? இப்ப நீங்க செய்யறது எல்லாமே விஜய் அவர்கள் அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா அரசாங்கத்தை நோக்கி ஏதாச்சும் ஒரு கேள்வி கேளுங்களேன். அரசாங்கத்தை நோக்கி ஒரே ஒரு கேள்வி கேளுங்க. உங்க நோக்கம் வந்து போலீஸ் தடியடி நடத்தணும், எங்க கூட்டத்துல போலீஸ் தடியடி போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கணும். ஒவ்வொரு மணி நேரத்திலும் ஒரு அரசாங்கத்துல காவல்துறையிட்ட போய் நாங்க அனுமதிக்கிற வேலை வந்து இனிமே ஒரு கட்சி மாநாடு நடத்துதுன்னா சோறு போடுறது, பிஸ்கட் கொடுக்கிறது, தண்ணி கொடுக்கிறது எல்லாமே போலீஸோட நடக்கல. பொதுக்கூட்டம் நடக்கல. பரப்புரை வந்து இப்ப எல்லா இடத்துலயும் எலெக்ஷன் பரப்புரை மாதிரி நடந்துகிட்டு இருக்கு. வண்டியில வருவாங்க, நிக்கிற இடத்துல பேசுறாங்க. அதுதான் அங்க நடந்தது. நன்றி சார், நன்றி. சூர்யா, சுருக்கமா அவங்க நிறைவு பாருங்க. அடிப்படையில் சார் சொன்னாங்க எல்லாத்தையும் எங்க பேர்ல எழுதுறீங்க, இப்ப யாரோ கொடி பிடிச்சா எங்க பேர்ல எழுதுறீங்க, கூட்டணி வச்சு அதை வச்சு நீங்க டிபேட் பண்றீங்க அப்படிங்கிறாங்க. கொடி பிடிக்கிறாங்க அப்படிங்கிறத வச்சு பிள்ளையார் சுழி போடப்பட்டு விட்டது, அச்சாரம் போடப்பட்டு விட்டது அப்படின்னு பேசினது இப்ப வரைக்கும் இவர்களுக்கு ஆதரவாக தொண்டை தண்ணி வத்த கத்திக்கிட்டு இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி.
அப்ப இல்ல கூட்டணி இல்ல அப்படின்னு வெளிப்படையா தாவேகா தரப்புல இருந்து சொன்னீங்கன்னா அந்த கான்ட்ரோவர்சி முடிவுக்கு வரப்போகுது. அப்ப அந்த கான்ட்ரோவர்சியை திட்டமிட்டு வளர்க்கக்கூடியவர்களாக தாவேகாவினர் இருக்கிறார்கள். இது ஒண்ணு. ரெண்டாவது, நாங்க வந்து சிபிஐ கேட்கல, நாங்க எஸ்ஐடி தான் கேட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு என்ன தெளிவா இருக்கு, நீதிமன்றம் வந்து எஸ்ஐடி அமைச்சிருக்கு, சிபிஐ கொடுத்துருக்காங்க. சிபிஐ தான் விசாரிக்க போகுது, எஸ்ஐடி மேற்பார்வையிட போகுது. அப்படி இருக்கும் பொழுது அந்த கஸ்டோடியல் டெத்துக்கு பிறகு நடந்த போராட்டத்தில் ஆர்எஸ்எஸ் பிஜேபியினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய சிபிஐக்கு பின்னால் நீங்கள் ஏன் ஒளிந்து கொள்கிறீர்கள் அப்படின்னு தமிழ்நாடு முதலமைச்சரை பார்த்து திரு விஜய் அவர்கள் கேட்டார். அதே சம்பவத்தில் ஒன் மேன் கமிஷனை ஹைகோர்ட் அமைச்ச பிறகு நீங்க ஏன் சிபிஐக்கு மாத்துறீங்க, 5 வருஷம் இழுத்தடிச்சு பிஜேபிக்கு பின்னால் ஒளிஞ்சுக்கிறதுக்காக இதை பண்றீங்களா அப்படின்னு ஆதவர்ஜுனா கேட்டார். இப்ப சிபிஐ கொடுத்தாச்சுல்ல, கவுண்டர் அஃபிடவிட் போடணும்ல, நீங்க சிபிஐ கேட்கல, எஸ்ஐடி கேட்டீங்க, அதை கொடுத்துட்டாங்க. உங்களுடைய கவுண்டர் அஃபிடவிட்ல அடுத்து ஃபர்தரா நீங்க போடக்கூடிய அஃபிடவிட்ல சிபிஐ கூடாது அப்படின்னு தாவேக தரப்புல கேட்க முடியுமா? கேட்க தயாரா இருப்பாங்களா? அப்ப சிபிஐ வந்து பிஜேபியோடைய கையால் அதை வச்சு பொலிட்டிக்கலா எல்லாரையும் அவங்க வளைப்பாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை திமுக மட்டும் வைக்கல, இந்தியா கூட்டணி சார்பா மட்டும் வைக்கல, பிஜேபி சிபிஐ பயன்படுத்தி பொலிட்டிக்கல் பார்ட்டிஸை வளைப்பாங்கிற கூட்டணியை விஜயும் ஆதவர்ஜுனாவுமே வச்சாங்க அப்படிங்கிறது தான் இதுல முக்கியமா நாம கருத வேண்டியது. அடுத்தது என்ன சொல்றாங்க, இவங்க வந்து உளவுத்துறை அதை பண்ணல, உளவுத்துறை இதை பண்ணல அப்படிங்கிறாங்க. அனுமதி வாங்குறதுக்கு கண்டிஷன்ஸ் விதிக்கிறாங்கல்ல, அந்த கண்டிஷன்ஸை பார்த்து எங்களை பார்த்து பயப்படுறியான்னு ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி லீடர் கேட்டது விஜய் மட்டும்தான். போலீஸ் வந்து கண்டிஷன் விதிச்சா போலீஸ் எதிரி, நீதிமன்றம் வந்து கண்டிஷன் விதிச்சுனா நீதிமன்றம் எதிரி, பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் கிரிட்டிசிசம் பண்ணா பொலிட்டிக்கல் பார்ட்டி எதிரி. இவங்களுக்கு ஆதரவா பேசுறவங்க மட்டும்தான் இவங்களுக்கு ஆதரவானவர்கள், மக்களுக்கு நல்லவர்கள். இவங்களை எதிர்த்து क्वेश्चन பண்ற அவ்வளவு பேரை எதிரியா சித்தரிச்சதனுடைய விளைவு தான் அங்க வந்து நின்னது. இன்னொன்னு, உளவுத்துறை ஏன் கட்டுப்படுத்தல அப்படிங்கறாங்கல்ல சார், நீங்க 10,000 பேருக்கு மேல தான் பர்மிஷன் வாங்கணும், கூடுதலா கூட்டம் வருது, கண்ட்ரோல் பண்ணுங்கன்னு உங்க தலைவரோ அந்த கூட்ட ஏற்பாட்டாளர்களோ கேட்கறதை எது தடுத்துச்சு? அரசியல் ரீதியா பேசுறத என்ன அர்த்தம்? அதிகாரிகள் ஏன் கேட்கணும்? அரசியல் ரீதியா பேசுறத அது மட்டும் இல்லாம அதிகாரிகள் கிட்ட பேசுறத அதிகாரிகள் கேட்கணும். 10,000 பேர் வரும்னு சொன்னோம், 10,000 பேர் எங்களுடைய கட்சிக்காரர்கள், அங்க பொதுமக்கள் வரக்கூடாதா, மாற்று கட்சிக்காரர்கள் வரக்கூடாதா, ரசிகர்கள் வரக்கூடாதா, அதெல்லாம் யாரு கணிக்கணும்? அதெல்லாம் வந்து உளவுத்துறை கணிக்கணும். உளவுத்துறை ஏன் கணிக்க மாட்டாங்களா? சாதாரண பொதுக்கூட்டம் ஏற்பாடு பண்ணாலே யார் வர்றா, யார் பேச போறா எல்லாம் கேட்பாங்கல்ல. தவறான செய்திகள் சொன்னா நாங்க இடைமறிச்சு பேசதாங்க செய்வோம். கத்திக்கிட்டே இருக்காதீங்க ப்ளீஸ். யாரும் கத்தல. உளவுத்துறை கணிக்காட்டி 5 மணி நேரம் இருக்க வச்சு சாகடிப்பீங்க. உளவுத்துறை பத்தி பேசுறாங்க. உளவுத்துறை கணிக்க தவறுனா 5 மணி நேரம் காத்திருக்க வச்சு சாகடிக்கிறதா உங்க கட்சியோட கொள்கை. அதான் உங்க தலைவருடைய செயல் திட்டம். அரசாங்கத்தை நீக்கி ஒரே ஒரு கேள்வி கேளுங்க மேடம். அரசாங்கத்துக்கு ஒரு கேள்வி கேளுங்க. சூர்யா, அரசுக்கு எந்த பொறுப்பும் இல்ல, அக்கவுண்டபிலிட்டி இல்லையா? நீங்க காவி சாயத்துல மாற்றவங்க யாருன்னு பாருங்களேன். அரசியல் தெரிய போகுது நம்மளுக்கும். நம்மளும் நீங்களும் இருக்க போறீங்க, நாங்களும் இருக்க போறோம். பாப்போமே என்ன நடக்குதுன்னு. நிறைவு செய்யலாமா சூர்யா? ஒரே விஷயம், தாவேகா தரப்புல இருந்து மீண்டும் என்ன சொல்றாங்க, நாங்க 3ல இருந்து 10 வரைக்கும் பர்மிஷன் வாங்குறோம் அப்படின்னுட்டு. 3ல இருந்து 10 வரைக்கும் பர்மிஷன் வாங்கிட்டு அதனுடைய பொதுச் செயலாளர் வீடியோ வடிவிலையும் அதற்கு முதல் நாள் ட்விட்டர்ல அறிக்கை வடிவிலையும் 12 மணிக்கு வாங்கன்னு கூப்பிட்டது எதுக்காக? வந்து தண்ணி இல்லாம உடம்புல இல்லாம சாவுங்கிறதுக்கான அழைப்பாது. அப்ப உளவுத்துறை வந்து கட்டுப்படுத்தல அப்படின்னு சொன்னா 10,000 பேர் தான் நாங்க கணிச்சோம் அப்படிங்கிறது இருக்குல்ல சார். ஒரு பொதுக்கூட்டத்தை நான் நடத்துறேன், ஒரு கூட்டத்தை வந்து கணேஷ் சார் நடத்துறாரு, இல்ல யாரோ ஒருத்தர் அருள்மொழியம்மா நடத்துறாங்க அப்படின்னா எழுதி கொடுக்குறாங்கல்ல, எல்லாத்தையும் சேர்த்து தான் கன்சிடர் பண்ணி தான் எழுதி கொடுக்கணும். அப்ப நீங்க சொல்லணும் பொதுமக்கள் வராதீங்க, ரசிகர்கள் வராதீங்க, கட்சிக்காரங்க மட்டும் வாங்க அப்படின்னா இது பண்ணீங்க. ஓபன் கால், நிர்வாகிகள் கூட்டத்தை நடத்தக்கூடியவங்க இவ்வளவு பேர் தான் வருவாங்கன்னு அதாவது போலீஸ் வந்து எத்தனை கட்சிக்காரங்க வருவாங்கன்னு உங்கள்கிட்ட கேட்கல, கூட்டம் எவ்வளவு வரும்னு தான் கேக்குறாங்க. கூட்டம்ங்கிறது எல்லாரையும் இன்க்ளூட் பண்ணி தான். அப்ப என்ன அர்த்தம்? எங்களை ஏன் உளவுத்துறை தடுக்கல, எங்களை ஏன் போலீஸ் தடுக்கல, எங்க தலைவரை ஏன் போலீஸ் நிறுத்தல, எங்க மேல ஏன் வந்து அங்கங்க பேரிகார்ட் பண்ணி தடுக்கலன்னு கேக்குறாங்களே தவிர இந்த விதிமீறல்களை எல்லாம் ஈடுபட்ட எங்களை ஏன் தடுக்கலங்கிறதா கேள்வியா இருக்கு. அப்ப அவங்க ஒத்துக்கிறாங்க எல்லா விதிமீறலையும் நாங்க ஈடுபட்டோம், போலீஸ் தடுக்கல அப்படிங்கிறாங்க. உங்க எல்லோருக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம். இது கேள்வி களம், மக்களின் மேடை.